இன்ட்ரோடியூஸ் இன்றைக்கு பண்ணு தலைவர். நமது இணையம் சிறப்புடன் ராஜபாளையம் முத்தமிழ் சங்கம் அதை இயக்கி அது ஆர்வமாக சிறப்பாக அமைத்து தந்துள்ள அம்மா சரஸ்வதி அம்மா அவர்களை பணிந்து இன்று நமது தொடர் ஆய்வரங்கம் 54வது நாள். இந்த தொடர் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். மேலும் என்னுடைய ஆசிரியர் தோழர் வந்திருக்காங்க, அவங்க கணேசன் அவங்களும் வந்திருக்காங்க. அமல் ஷேரா பற்றி அவங்க அம்மா சொன்னாங்க. என்னுடைய மருமகன் என்னம்மா அவங்கள பற்றி அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அம்மா ஷரீஃபுதீன் என்ற மருத்துவர். சரி அம்மா, மருத்துவர் ஐயா வாங்க, வணக்கம். மேலும் பள்ளி தோழர் செல்வன் அவர்கள் இணைந்துள்ளார்கள். அறிவன் ஐயா வந்திருக்காங்க. இப்போது இன்றைக்கு நமக்கு அவர்கள் சிறப்பாக இன்றைக்கு நமக்கு உரை கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கு அவங்க என்ன முறை என்றால் புறநானூற்றில் வாழ்வியல் விழுமங்கள் பற்றி அருமையான உரையை அம்மா சரஸ்வதி ஜெகதீசன் அவர்கள் புறநானூற்றில் வாழ்வியல் விழுமங்கள் பற்றி அருமையாக பேசப் போகிறார்கள். இந்த நிகழ்விற்காக இன்றைக்கு அம்மா கடவுள் வாழ்த்து சொல்றீங்களா? கடவுள் வாழ்த்துடன் ஆரம்பிப்போமா? தலைமையுரை அம்மா கோவிந்தம்மாள் அம்மா இப்போது நமக்கு நம்ம இணைய ஆய்வரங்கிற்கு தலைமை உரையாற்றவர்கள். அம்மா வாருங்கள், தலைமை உரையாற்றுங்கள். வணக்கம். இல்லீங்களா? இல்லையா? வாழ்த்து பாடல் பாடிடுறேன், வெயிட் பண்ணுங்க. சரி, பாடுங்கம்மா. ஓ அப்படியா? உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர் கே சரணாங்களே. நன்றி, வணக்கம் அனைவருக்கும். இந்த ராஜபாளையம் முத்தமிழ் சங்கத்தின் நிறுவன தலைவராக இருந்து கொண்டு இந்த அமைப்பை மிகச்சிறப்பாக முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கக்கூடிய சரஸ்வதி அம்மையார் மற்றும் இணைப்புரையாளராக இருந்து மிக அருமையான வழிநடத்துதலையும் உடன் துணை புரிதலையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய செல்வன் ஐயா, இன்றைய இணைப்புரையாளராக வருகை தந்து அருமையான இணைப்புரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளராக இந்த அமைப்பின் நிறுவன தலைவரான சரஸ்வதி அம்மையார் அவர்களே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் இன்று பேச எடுத்துக்கொண்டுள்ள பொருள் புறநானூற்றில் வாழ்த்தியல் வீழ்மியங்கள் என்ற பொருள் தலைப்பிலே அவர் பேச இருக்கிறார். இன்று புதிதாக இணைந்து இருக்கக்கூடிய ஒரு சிலர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் முன்பே இந்த தளத்திலே பயணித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனி இணைய இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துதல்களையும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு வாழ்த்தியல் மரபுகள், வாழ்த்தியல் வீழ்மியங்கள். இந்த வாழ்த்து என்பது உலகம் தொடங்கிய நாள் கொண்டு மனித வாழ்க்கையிலே ஒருவரை ஒருவர் வாழ்த்துவது என்பது ஒரு வரவேற்க தகுந்த பண்பாக நம்முடைய கலாச்சாரத்திலே போற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இன்று கூட நாம ஒரு குழந்தைகளோ இல்லை வேற யாரோ புதியவர்களோ ஒருவரை ஒருவர் சந்திக்கும் பொழுது உடனே காலிலே விழுந்து வணங்குவதும் அவர்களுடைய வாழ்த்துதலை பெற வேண்டும் என்று அறிவுறுத்துவதும் மிக ஒரு வழக்கமான நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. அம்மா அப்படி வாழ் இப்படி சொல்லுங்கயா. இல்ல குரல் கேட்கல, அதான் சொன்னம்மா. ஓகே ஓகே, கேட்கலையா? கேக்குதுமா, பேசுங்க. கேக்குதுமா, இப்ப கேக்குது, பேசுங்க. இப்படி சரி சரி. இப்படி பல வகையாக வாழ்த்துவது என்பது தமிழருடைய மரபு. ஏனென்றால் அந்த வாழ்த்த நாமும் வாழ்ந்து
வாழ்த்தப்படுபவர்களையும் வாழச் செய்கிறோம். அது ஒரு மந்திர சொல் போல வானவெளியிலே நாம் வாழ்த்தும் வாழ்த்தொலிகள் வானவெளியிலே காற்றிலே காந்த அலைகளால் ஈர்க்கப்பட்டு அவை சுழன்று கொண்டே இருந்து ஒரு முறை நாம் வாழ்த்துவது பல 100 முறைகளாக திரும்பி பூமிக்கு வருகிறது என்பது வேதாத்திரிய மகரிஷியினுடைய ஒரு சித்தாந்தம். அவர் அதனாலதான் யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்த சொல்லுவார். முதல்ல நீங்க உங்களை நீங்களே வாழ்த்திக்கிங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு சமநிலை, வாழ்த்தக்கூடிய ஒரு மனப்பான்மை மனசுல வரும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமா வீட்டுல தன்னுடைய நெருக்கமான உறவாக இருக்கக்கூடிய மனைவியை, குழந்தைகளை, உறவினர்களை, உற்றார் நட்புகளை மற்றும் சமுதாயத்தை எல்லாரையும் வாழ்த்தினா எல்லாரும் நாடு வாழ நாமும் வாழ்வோம் என்ற அந்த தத்துவ கருத்தை வேதாத்திரியம் பரப்பி கொண்டிருக்கிறது. உலகம் ஒரு குடும்பமாக வேண்டும் என்று. இந்த வாழ்த்தியல் தத்துவம் நம்முடைய முன்னோர்களிடையே பழங்காலத்திலேயே இருந்தது. அதை தொல்காப்பியர் பாடப்படும் ஆண்மகனது வரலாறு என்று சொல்லக்கூடிய அந்த பாடான் திணையில அந்த பெருங்காப்பிய நிலை பேசுங்காலை வாழ்த்து வணக்கம் வருபொருள் என்று இவற்றின ஏற்புடைத்தாக்கி, ஏற்புடையதை நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு நூல் எழுதுவதாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் பார்க்க போனாலும் சரி, ஒன்று வாழ்த்தணும், வணக்கணும், இல்ல கையுறை பொருள் கொண்டு போய் கொடுக்கணும். இந்த மாதிரியான மரபுகளை வலியுறுத்துகிறது. இது இல்லாம இந்த வாழ்த்து, இயற்கை வாழ்த்து, இறைவன் வாழ்த்து, மன்னர் வாழ்த்து என்று இருப்பது போக சாதாரண மக்களை கூட வாழ்த்த முடியும் என்பதை நமக்கு இந்த வாழ்வியல் இலக்கணம் கூறக்கூடிய, வாழ்வியல் கண்ணாடியாக விளங்கக்கூடிய புறநானூறு நமக்கு காட்டுகிறது. அதை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு அம்மா உரையாற்ற போகிறார்கள். இப்ப வாழ்த்துன்னு தொல்காப்பியத்தினுடைய அடிப்படையில எடுத்துக்கொள்ள போனா வாழ்த்து 5 வகையான 6 வகையான வாழ்த்துக்களாக சொல்லப்படுகிறது. புறநிலை வாழ்த்து, வாயுரை வாழ்த்து, செவியருவுரு, அப்புறம் கடிநிலை வாழ்த்து, நடுகல் வாழ்த்து, மங்கள வாழ்த்து, கடவுள் இந்த மாதிரி அந்த இறை வாழ்த்துலயே 3 வகை: கொடிநிலை, கந்தழி, வள்ளி. ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுக்குள்ள பல வேறுபாடுகள் இருக்கு. அப்படி பல வகையான வாழ்த்துதல் முறைகளை நம்முடைய சங்க இலக்கியங்கள் முழுமையிலுமே காண முடியும். புறநானூற்றிலே அரசர்கள் கொடைத்தன்மை, வீரம், ஆற்றல், அவர்களுடைய புகழ், ஆட்சி சிறப்பு இவற்றையெல்லாம் புலவர்கள் பாடும் பொழுது ரொம்ப இயல்பா அந்த வாழ்த்து அவர்களுடைய வாயில கொண்டிருந்தது. நிலையான பொருள்களை உதாரணமாக வைத்து, அழியாத பொருள் மண்ணு, மணல், வானம், சூரியன், மழை, இது போன்ற இயற்கை பொருள்களை வைத்து வாழ்த்துவது அந்த காலத்துல வெகு மரபாக பின்பற்றப்பட்டு கொண்டு இருந்ததுன்றத நமக்கு புறநானூறு கூறுகிறது. இனி இந்த முகவுரையோடு அம்மா உன்னுடைய ஆழ்ந்த உரையை நாம் மடுக்க காத்திருக்கிறோம். இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நமது முத்தமிழ் சங்கத்தில் தலைமை உரையாக சிறப்புடன் உரையாற்றிய முனைவர் கோவிந்தம்மாள் அவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு பேசக்கூடிய தலைப்பு புறநானூற்றில் வாழ்வியல் விழுமியங்கள் பற்றி பேசுவதற்கு முன்னுரையாக சிறப்புடன் அதற்கு அருமையான கருத்துக்களை கூறி இருக்கிறார்கள். நன்றி அம்மா, நன்றி. அடுத்ததாக நமது இந்த குழு சிறப்புடன் இயங்கி செல்வதற்கு இயக்கமாக அதற்கு உருவெடுத்து சிறந்த முறையில் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய அம்மா சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்கள் இப்போது நமக்கு இன்றைக்கு சிறப்புரையாற்றவிருக்கிறார்கள். அதாவது புறநானூற்றில் வாழ்வியல் விழுமியங்களை பற்றி சிறப்புடன் பேசுகிறார்கள். வாருங்கள் அம்மா, வரவேற்கிறேன். வாருங்கள், பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சபையை, நம்முடைய இந்த தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ஆளுமைகளை வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைக்கு இத்தளத்தில் இணைந்திருக்கக்கூடிய ராஜபாளை முத்தமிழ் சங்கத்தில் 54வது நாளாக இந்த ஆய்வு அரங்கம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. முக்கியமாக நம்முடைய எழுத்தாளர், மருத்துவர், தந்தை ஜின்னா ஷெரீபுதீன் ஐயா அவர்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது.
அருமையாக நெறியாளுகை செய்யக்கூடிய அசோகன் சாமுவேல் ஐயா அவர்களையும், தலைமை உரை ஆற்றி அமைந்திருக்கக்கூடிய மதிப்புறு முனைவர் கோவிந்தம்மாள் ஜோதி நடராஜன் அம்மா அவர்களையும், மருத்துவர் அறிவன் பிணித்தீர்ப்பான் அவர்களையும், முனைவர் காமராஜ் ஐயா அவர்களையும், முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்களையும், திருக்குறள் குமரி செல்வன் ஐயா அவர்களையும், இந்த தளத்தினுடைய மற்றொரு தூணாக, முதல் தூணாக இருக்கக்கூடியவர் செல்வன் ஐயா அவர்கள், இரண்டாவது தூணாக திகழக்கூடிய அசோகன் ஐயா அவர்கள், இரண்டு பேரையும் எப்பவுமே தளத்தில் இணைந்திருக்கக்கூடியவர்கள், அத்தனை பேரையும் வரவேற்று வணங்கி மகிழ்கின்றேன். வணக்கம். புறநானூறு கூறும் வாழ்த்தியல் விழுமியங்கள், வாழ்வியல் அல்ல, வாழ்த்தியல் விழுமியங்கள். புறநானூறு கூறக்கூடிய வாழ்த்தியல் விழுமியங்கள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது முதல்ல நம்முடைய தமிழர் நம்முடைய நாகரிகத்தையும் உயர்ந்த ஒழுக்கத்தையும் மற்றும் வீரம், புகழ், அறம், அரசியல் என்று எல்லாவற்றையும் உலகத்திற்கு பறைசாற்றக்கூடிய ஒரே ஆவணமாக திகழ்ந்தது புறநானூற்று நூல். இந்த நூல் வாயிலாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய முன்னோர்களுடைய சொல் பயன்பாட்டை இன்றைய தமிழ் சமூகத்திற்கு எடுத்துணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த வாழ்த்தியல் விழுமியங்களை நான் தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் தலைப்பாக பேசுவதற்கு. நம் முன்னோர்கள் எப்பொழுதுமே நல்ல மனத்தோடு வாழ்த்தினார்கள், வாழ வைத்தார்கள். அவர்கள் வாழ்த்தினார்கள், அவர்களும் வாழ்ந்தார்கள். வாழ்த்துவதற்கு வயது அவசியமில்லை, வாழ்த்துவதற்கு பொன்னும் பொருளும் அவசியமில்லை. ஏன்னா வாழ்த்துவதற்கு அழகான வார்த்தைகள், சிறந்த பொன்னான வார்த்தைகள் இருக்கின்றன. அந்த பண்பான அன்பான உள்ளத்தோடு, தூய்மையான சிறந்த அந்த உள்ளத்தோடு அவர்களை வாழ்த்தினால் மட்டுமே போதுமானதாகும். எத்தகைய நல்ல உள்ளங்களை பெற்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாடல்கள் வாயிலாக, புறநானூற்று பாடல்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாழ்த்தியல் முறைகளை வகைப்படுத்தி பார்த்தாலே நம்ம பல்விதமாக வகைப்படுத்தி இருக்கின்றார்கள். முக்கியமாக புறப்பொருள் வெண்பா மாலையில் ஐயனார் இதனார் பாடிய அந்த புறப்பொருள் வெண்பா மாலையில் பாடான் திணை பற்றி பாடான் படலம் என்ற ஒரு பிரிவு, அதில் 48 விதமான பிரிவுகள், பாடான் திணைக்கான 48 பிரிவுகள். அவற்றில் நம்முடைய தலைமை உரை ஆற்றிய அம்மா அவர்களே வாழ்த்து பற்றியெல்லாம் நிறைய செய்திகள் சொன்னார்கள். அதனால் மீண்டும் அதை நினைவுபடுத்துவதற்கு இந்த இடத்துல சொல்ல வேண்டாம் என்று நினைக்கின்றேன். அப்படி பல்வேறு விதமான வாழ்த்தினை எடுத்து கூறுவது நேரடியாகவே நான் அந்த கருத்துக்கு வந்து விடுகின்றேன். எப்பொழுதுமே சிறியவர்கள் பெரியோர்களுடைய பாதத்துல விழுந்து வணங்குறது. ஏன்னா ஏதாவது சில நல்ல நிகழ்ச்சியோ அல்லது பெரியவர்களை பார்த்தால் வணங்க வேண்டும் என்ற ஒரு முறைமை நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அந்த பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு மரியாதை தர வேண்டும் என்பதற்காகவும் வணங்க செய்வதுண்டு. அப்படி கால்களில் விழுந்து வணங்குகின்ற பொழுது நீ மகராசனா இருப்பா, 16 பெற்று பெருவாழ்வு வாழணும்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துவாங்க. அப்படி வாழ்த்தக்கூடிய அந்த முறை நாம் இன்றைக்கும் பின்பற்றுகின்றோம். ஒவ்வொரு இல்லங்களிலும் அதை சிறுவர்களுக்கு நாம் போதிக்கின்றோம். அதனால் வாழ்த்துவது என்பது நம்முடைய வாழ்வினுடைய முக்கியமான ஒரு அங்கமாகவே, ஒரு நிகழ்ச்சியாகவே கருதப்படுகின்றது என்று சொன்னால் மிகையாகாது. பழந்தமிழகத்துல பெரியோர்கள் பல்விதமாக வாழ்த்தினார்கள் என்பதைத்தான் நம் புறநானூற்று வாயிலாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். எப்படி எல்லாம் வாழ்த்தினார்கள் என்று சொன்னால், ஒரு மலை எப்படி இமயமலை, பொதிய மலை போன்று அந்த மலைகள், உயர்ந்த மலைகள் எப்படி இருக்கின்றனவோ, நின்று நிலைத்திருக்கின்றனவோ, அது போன்று நீ நின்று வாழ வேண்டும், நிலைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். இந்த உலகம் உள்ளவரை நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். நீலமணி மிடற்று ஒருவன் எப்படி இருக்கின்றன அது போன்று நீ வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஞாயிறும் திங்களும் விண்மீன்களும் போன்று வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். ஏன்னா உலகம் இருக்கின்ற வரையிலும் இந்த விண்மீன்கள் இருக்கும், ஞாயிறு இருக்கும், திங்கள் இருக்கும். அதனால் அது வரையிலும் நீயும் நிலை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அது மட்டுமல்லாமல் மழை துளி எவ்வளவு பொழிகின்றது, அதுபோன்று பல நாட்களை நீ உன்னுடைய வாழ்நாளுக்குரிய நாட்களாக கொண்டு நீ பல நாட்கள் வாழ வேண்டும், பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். மழை துளி, நெல்லினுடைய மணி, அதை காட்டிலும் பல்லாண்டு வாழ்க என்றும், ஆற்று மணலினும் பல்லாண்டு வாழ்க என்ற அந்த எண்ண முடியாது, ஆற்று மணல் எண்ண முடியாது, விண்மீன்களை எண்ண முடியாது, அந்த அளவுக்கு நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதுபோக அவர்களுடைய தாளை வணங்குவது இயல்பு. நின் தாழ் வாழ்க என்று சொல்வது, கடவுளை வணங்குவது மாதிரி மன்னனை வணங்கினார்கள், மன்னனை வாழ்த்தி வணங்கினார்கள். பசுக்களை வாழ்த்துவது,
அதே போன்று அந்த மன்னன் அணிந்திருக்கக்கூடிய மாலையை வாழ்த்துவது, அவனுடைய வெற்றியை வாழ்த்துவது, தான் வாழும் நாளும் அவன் வாழ வேண்டும் மன்னன் என்று சொல்லி வாழ்த்துவது, பெற்றோர் யாரை வாழ்த்துகின்றோமோ அவருடைய பெற்றோரை வாழ்த்துவது, இப்படி பல்வேறு விதமான வாழ்த்துக்களை நாம் பார்க்கின்றோம். அதில் முதன்மையானதாக இமயமலை போன்றும் பொதியமலை போன்றும் வாழ்க என்று ஒரு மன்னனை ஒரு புலவர் பாடுகின்றார். அந்த மன்னன் யார் என்றால் சேரமான் பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன் என்ற மன்னன். அந்த மன்னனை முரஞ்சியூர் முடி நாகராயர் என்ற புலவர் வாழ்த்தும் போது என்ன சொல்றார் அப்படின்னா, வானவரம்பனே, நன்னாட்டு பொருணனே, பெருமானே என்று அழைத்து இறுதியில் சொல்லுகின்றார், பொன்கோட்டு இமயமலை போலவும் பொற்கோட்டு இமயமலை போன்றும் பொதியமலை போன்றும் நீ நெடிது வாழ்க என்று வாழ்த்துகின்றார். முத்தி விளக்கில் துஞ்சும் முத்தி விளக்கில் துஞ்சும் பொற்கோட்டு இமயமும் பொதியமும் போன்றே என்று வரக்கூடிய புறநானூற்றுல 2வது பாடல் இப்படி வாழ்த்துகின்றார். அது மட்டும் இல்லாம, அதாவது துளக்கமில்லாமல் நெடுங்காலம் வாழ்வதற்கு இமயத்தையும் அந்த பொதிய மலையும் கூறுவது மரபாக இருந்திருக்கின்றது என்பது நோக்குதற்கரியதாக இருக்கின்றது. இன்றைக்கும் கூட மலை போன்று வாழ்க என்று வாழ்த்துவது புறநானூற்றை தழுவி அமைந்திருப்பதுதான். நீ மலை போன்று வாழ்க என்று சொல்லுகின்றார்களே, அப்படி வாழ்த்துவதே இந்த புறநானூற்றை கொண்டுதான் அவர்கள் அவ்வாறு வாழ்த்தியிருக்கின்றார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, தான் அழிந்தாலும் கூட இந்த உலகம் அழியாது என்பதை உணர்ந்த புலவர் முடமோசியார், ஏணிச்சேரி முடமோசியார் என்ற புலவர் வள்ளல் ஆய் அண்டிரனை வாழ்த்துகின்ற பொழுது எப்படி வாழ்த்துறாருன்னா, உலகம் உள்ளளவும் வாழ்க என்று வாழ்த்தினார். இந்த உலகம் என்று வரைக்கும் இருக்கின்றதோ அதுவரையிலும் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார். வள்ளலே, நீ ஒருவன் தான் புலவர் எப்போதும் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் நீ இருப்பதற்கு இடம் கொடுக்கின்றாய். நீ இந்த உலக உள்ள வரையிலும் நிலை பெற்று வாழ வேண்டும். ஏனென்றால் எப்பொழுதெல்லாம் வருகின்றோமோ அப்பொழுதெல்லாம் உண்பதற்கு உணவும் இருப்பதற்கு இடமும் தந்து உதவக்கூடிய நீ நிலை பெற்று வாழ வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நீ இல்லை என்று சொன்னால், நீ மட்டும் இல்லாமல் போய்விட்டால் வறுமையுற்று அதன் காரணமாக புலவர்களும் வாழ்வார்களோ என்று வினவுகின்றார். இப்படி 375வது பாடல்ல அற்புதமாக இந்த கூற்றை எடுத்து நிறுத்துகின்றார். புலவர் புக்கில் ஆகி நிலவரை நிலையர் அத்தை நீயே என்று அடிகள் உணர்த்துகின்றது இந்த கருத்தை. நீ புலவர் புக்கில் ஆகி, புலவர்கள் உன்னுடைய இல்லத்தில் புகுந்தவுடன் நிலவரை நிலையர் அத்தை நீயே, நீ அவர்கள் நிலை பெற்று வாழ்வதற்கு நீ இந்த உலகம் உள்ளவரையிலும் நீ நிலை பெற்று வாழ வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு உன்னுடைய இல்லத்தில் இடம் தந்து அவர்களை காக்கின்றாய் என்று பாடுகின்றார் ஏணிச்சேரி முடமோசியார். இப்படி இந்த மாதிரி ஒரு விதமான வாழ்த்துறை. அடுத்ததாக ஔவையார் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று கருதிதான் என்ன செய்தார்னா, தான் அரிதில் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி, இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல், அவையினுடைய கருத்து அமைந்த இந்த பாடல், நீலமணி மிடற்றொருவன் போல மன்னுக பெருமணியே என்று புறநானூற்றுல 91வது பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. அதுல அந்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடியது எல்லோருக்கும் தெரியும் நமக்கு. ஔவையார் நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று தான் ஔவையார் வாழ வேண்டும் என்று கருதி தான் அரிதில் பெற்றதாகி அந்த நெல்லிக்கனியை அதியமான் நெடுமான் அஞ்சு என்ன செய்தான், ஔவைக்கு கொடுத்தான். அதை நினைத்து நினைத்து வியந்த புலவர் பெருமாட்டியாகிய ஔவை, அதிபர் கோமானே, அதியர் கோமானே, மன்னர்களெல்லாம் மிகச்சிறந்த வள்ளல் தன்மை மிக்கவனே, சாதல் ஒழிய எனக்கு அளித்தனை, நான் சாகக்கூடாது என்பதற்காக, நான் நீடோழி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த கனியை எனக்கு கொடுத்தாய். அதனால் நீயும் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நீலமணி மிடற்று இறைவனை போன்று, நீலமணி மிடற்று உடையவன் சிவபெருமான், அவனை போன்று நிலை பெற்று வாழ்வாயாக என்று வாழ்த்துகின்றார். எப்படி பாருங்களேன், சாதாரண மனிதர்களை போன்று, ஒரு மன்னனை போன்று, மற்ற இயற்கையோடெல்லாம் ஒப்பிட்டு சொல்லாமல் கடவுளோட ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு உயர்ந்ததான ஒரு செய்தியை இவ்விடத்தில் வைத்திருக்கின்றார் ஔவை பெருமாட்டி என்று பார்க்கின்றோம். சரி, அடுத்ததாக புறநானூற்றுல 6வது பாடல்ல அழியாதிருக்கக்கூடிய பொருளோடு ஒப்புமை கூறுகின்ற அந்த தன்மை மாதிரியே, அதாவது எந்த காலத்திலும் அழியாது எதிர்க்கின்றதோ அவற்றோடு வாழ்த்துவது மரபாதான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஞாயிறும் திங்களும் போன்று என்றும் நின்று நிலவ வேண்டும், உன்னுடைய வாழ்க்கை நிலை பெற்று திகழ வேண்டும் என்பதற்காக வரக்கூடிய ஒரு பாடல். பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதியை காரிக்கிழார் என்ற புலவர் பாடுகின்ற அந்த பாடல் அடிகள்
தன் கதிர் மதியம் போலவும் தெரு சுடர் ஒன் கதிர் ஞாயிறு போலவும், தன் கதிர் மதியம் போலவும் தெரு சுடர் ஒன் கதிர் ஞாயிறு போலவும் மன்னிய பெருமை நீ நிலமிசையானே என்று வாழ்த்துகின்றார். நீ வாழ்க என்று வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்துறையானது மிக அற்புதமானதொரு பாடல். இந்த 6வது பாடல் புறநானூற்றுல. அதே போலத்தான் பாண்டியன் இளவந்திகை துஞ்சிய நன்மாறனை மதுரை கணக்காயினார் மகனார் நக்கீரனார் பாடுகின்றார். வானத்து வெய்யோன் போலும் நிறைய பல புலவர்கள் பலர் என்ன செய்திருக்கின்றார்கள்னா, இந்த நிலவினையும் ஞாயிற்றையும் போன்று வாழ வேண்டும் என்று பலரும் வாழ்த்தியிருக்கின்றார்கள். மன்னர்கள் பலரை பற்றி பாடியிருக்கின்றார்கள். அதுல முதன்மையானதாக பாடினதுதான் காரிக்கிழார் பாடிய பாடலை 6வது புறநானூற்று பாடல் பார்த்தோம். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் புறநானூற்றுல 56வது பாடலில் அங்கண் விசும்பின் ஆறிருள் அகற்றும் வெங்கதிர் செல்வன் போலவும் குடதிசை தன் கதிர் மதியம் போலவும் நின்று நிலையர் உலகமோடு உடனே என்று வாழ்த்துகின்றார். எப்படின்னா, இளவந்திகை துஞ்சிய நன்மாறனை இந்த நக்கீரனார் பாடுகின்ற நீ வெய்யோனை போன்றும் சந்திரனை போன்றும் இந்த உலகத்தில் இந்த உலகம் உள்ளளவும் நீ நிலை பெற்று வாழ வேண்டும் என்று பாடுகின்றார். எப்படிப்பட்ட வாழ்த்து பாருங்கள். என்ன ஒரு மனதார அவர்கள் வாழ்த்தக்கூடிய முறைமை. அப்படி வாழ்த்த வேண்டும். மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அந்த சச்சரவுகள் இல்லாமல், எந்த ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் அந்த பொறையோடு வாழ்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்கள் என்பதற்கு இவையெல்லாம் சான்றுகள் என்று சொல்லலாம். அதே போல வாட்டாற்று எழினியாதன் என்ற வேளிர் தலைவன், அவனுடைய இயல்பு எப்படின்னா, இரவலர்கள் தன்னை யாசித்து வரக்கூடிய, தன்னிடம் யாசகம் கேட்டு வரக்கூடிய யாசகர்கள் போதும் போதும் சொல்ற அளவுக்கு, போதும்பா இவ்வளவு பொருள் கொடுத்து விட்டாயே போதுமானது என்று அவருடைய மன நிறைவு பெற்றவுடன் போதும் சொல்லிட்டு மறுக்கக்கூடிய அளவிற்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாரி வழங்கக்கூடியவன் அந்த எழினியாதன் என்ற மன்னன். அந்த மன்னனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு அற்புதமான, ஏன்னா அந்த வாட்டாற்று எழினியாதனுடைய நாடு ரொம்ப வளம் மிக்கது. அது மட்டும் இல்லாம அவன் யார் யாருக்கெல்லாம் ஊக்கம் இல்லாமல் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு ஊக்கம் அளிக்கக்கூடியவன். உறவினர்கள் இல்லாதவர்களுக்கெல்லாம் தானே உறவினனை போன்று திகழக்கூடியவன். அவன் எனக்கு மிகுந்த அளவில் ஊனும் உணவும் கள்ளும் மற்ற பொருளும் எல்லாம் எனக்கு அதிகமாக அளித்தான், அவனுடைய புகழ் வாழ்வதாக என்று ஒரு பாணன் அந்த வாட்டாற்று எழினியாதனை புகழ்வதாக எடுத்து காட்டுகின்றார். அந்த புலவர் தான் எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் என்ற புலவர். எருக்காட்டூர் தாயங்கண்ணனார் இப்படி சொல்றார். அந்த பாடல் மாரிவானத் பெரிய பாடல், நிறைய அடிகளை கொண்டது. அதுல ஒரு சிலவற்றை மட்டும், தேவையானதை மட்டும் உங்களிடத்தில் எடுத்து உணர்த்துகின்றேன். மாரிவானத்து மீன் நாப்பண் விரிகதிர் வெண் திங்களின் விளங்கி தோன்றுக அவன் கலங்கா நல்லிசை யாமும் பிறரும் வாழ்ந்த நாளும், யாமும் பிறரும் வாழ்ந்த நாளும், யானும் பிறரும் வாழ்த்த நாளும் நிறைசால் நன்கலன் நல்கி நானும் பிறரும் வாழ்வதற்கு நாள்தோறும், அதாவது புலவர்களாகிய பலரும் என்ன செய்கின்றோம், அந்த மன்னனை புகழ்ந்து வாழ்த்துகின்றோம். அதனால் யாமும் பிறரும் வாழ்த்த நாளும் நிறைசால் நன்கலன் நல்கி உரை செலச் சுரக்க அவன் பாடல் சால் வளனே என்று 396வது பாடல் இது சொல்லுகின்றார். மாங்குடி கிழார் என்ற புலவரும் இதை வாழ்த்துகின்றார். அப்படி அது மட்டும் இல்லாம அந்த மன்னனை புகழ்ந்து பாடியவர், எழினியாதனை புகழ்ந்து பாடியது மட்டுமல்லாமல், மாங்குடி கிழார் புகழ்ந்து பாடியது மட்டுமல்லாமல், அதே போன்று தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன், அந்த மன்னனுடைய பாடல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். 371வது பாடல், 371வது பாடல். அதை ஒரு முறை சொன்னால் எல்லாருக்குமே தெரிந்த பாடல் தான் இதுவும் கூட. தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் அந்த போர் முடிந்து அதில் வெற்றி வாகை சூடி இருக்கின்றான். வெற்றி வாகை சூடி அந்த மன்னனிடம் சென்று பொருளை யாசித்து கேட்கின்றார்கள். அவன் போரில் வெற்றி வாகையோடு மகிழ்ச்சியாக இருக்கின்றான். அவனிடம் சென்று பொருளை கேட்டால் அவன் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கக்கூடியவன் என்று சொல்லி அந்த மன்னனை தலையாலங்கானத்தை செருவென்ற அந்த வெற்றி வாகை சூடியவனாகிய இந்த மன்னனை பரிசில் கேட்டு வருகின்றார்கள் புலவர் பலர். அந்த புலவர்ல தான் ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா கல்லாடனார் என்ற புலவர். அந்த கல்லாடனார் பாடிய இந்த பாடல் இளம்பூரணர் என்ன செஞ்சிருக்காருன்னா, தான் ஒரு மேற்கோள் பாடலுக்காக பின்தேர்குறவை என்று சொல்லக்கூடிய அந்த குறவை, பின்தேர்குறவை என்பதற்கு சான்றாக மேற்கோளாக இந்த பாடலை சுட்டி காட்டியிருக்கிறார் என்று பார்க்கின்றோம்.
அப்படி அறிவியல் அறிஞர்களும் கூட வானத்து மீனினை எண்ணி இயம்புதல் இயலாது. அதுபோலத்தான் எண்ணிக்கையற்ற ஆண்டுகள் தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன் வாழ வேண்டும் என்பதை இந்த பாடலை இந்த அடிகளில் சொல்லுகின்றார். வானத்து வயங்குபன் மீனினும் வாழியர் என்று கல்லாடனார் விண்மீன்களை குறிப்பிட்டு, அந்த வானத்து வயங்கு பன் மீனினும் வாழியர்னா அந்த மீன்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் பல நாட்கள் இந்த மன்னன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றார். சரி, அதே கல்லாடனார் இன்னொரு இடத்துல அம்பர்கிழான் அருவந்தை என்று சொல்லக்கூடிய அந்த மன்னனை சொல்லுகின்ற பொழுது, வானத்திலிருந்து வீழுகின்ற மழை துளிகளை கணக்கிட்டு கூற எப்படி வானத்தினுடைய வெண்மீன்களை எண்ண முடியாதோ, அது போன்று விண்ணிலிருந்து பொழிகின்ற, விண்ணிலிருந்து துளிர்க்கின்ற அந்த மழை துளிகளை கணக்கிட்டு கூற இயலாது இல்லையா? அந்த மழை துளிகளை போன்று கணக்கில்லாத ஆண்டுகள் இந்த அம்பர்கிழான் அருவந்தை வாழ வேண்டும் என்பதனை கல்லாடனார் 385வது பாடலில் பாடியளிக்கின்றார் நமக்கு. புல்லிய வேங்கட விரல் வரைப்பட்ட ஓங்கல் வானத்து உரையினும் பலவே. ஓங்கல் வானத்துறையினும் பலவேன்னா, ஓங்கல் மிக உயர்ந்த இருக்கக்கூடிய அந்த வானத்து உரை என்று சொன்னால் வானத்திலிருந்து பொழிகின்ற அந்த நீர்த்துளிகளினுடைய எண்ணிக்கையை காட்டிலும் பல ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என்று அந்த மன்னனை புகழ்ந்து பாடுகின்றார் கல்லாடனார். இப்படி மழை துளிகளை காட்டிலும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று பாராட்டுகின்ற பொழுது எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை பாருங்கள். இன்னும் பல ஆண்டுகள் நீ நீடூழி வாழ வேண்டும், 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்றார்கள். ஆனால் இவர்கள் அதை காட்டில் பல ஆயிரம் ஆண்டுகள், பல கோடி ஆண்டுகள், இந்த மழை துளிகள்லாம் கோடிக்கணக்கில் உள்ளது இல்லையா? அதனால் அப்படிப்பட்ட முறையில் வாழ்த்தக்கூடிய வாழ்த்து முறை மிகச் சிறந்தது. இதே போலத்தான் ஒரு முறை புறநானூற்றுல 367வது பாடல்ல சொல்லப்பட்ட ஒரு செய்தி, ஔவையார் ஒரே இடத்துல சேர சோழ பாண்டியர் 3 பேரையும் சந்திக்கின்றார். எப்படின்னா, ராஜசூய வேள்வியை செய்து முடித்தவனாகிய மன்னன் வேட்ட பெருநற்கிள்ளி ஆகிய சோழ மன்னன், ராஜசூயம் வேட்ட பெருநற்கிள்ளி, ராஜசூய யாகத்தை செய்த பெருநற்கிள்ளி ஆகிய சோழ மன்னன், அவன் செய்த யாகத்தை காண்பதற்காக 2 பேர் வந்திருக்கின்றார்கள். யார் யாருன்னா, சேரமான் மாரி வெண்கோ என்ற அந்த மன்னனும் பாண்டியன் காணப்பேர் தந்த உக்கிர பெருவெழுதி என்ற 2 மன்னர்களும் வந்திருக்கின்றார்கள். 3 பேரையும் ஓரிடத்தில் சந்திக்கின்றார். இது அடிக்கடி நாம் கேள்வி வச்சிருக்கின்றோம். ஔவையார் 3 பேரையும் பார்த்துவிட்டு இது காண்பதற்கு அரிதான காட்சியாக இருக்கின்றதே, மூவரும் ஓரிடத்தில் அமர்ந்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு செயல்பாடு என்று சொல்லி மகிழ்வார் ஔவையார். அந்த மாதிரி இந்த இடத்துல ஔவையார் சொல்லக்கூடிய கூற்று, 3 பேருமே மூவேந்தரும் ஒருங்க வீற்றிருத்தலை பார்த்து ஔவையார் மகிழ்ந்து, வானத்து வயங்கி தோன்றும் மீனினும் இம்மென இயங்கு மாமழை உரையினும் என்று விண்மீன்களை மட்டும் கூற மனமில்லாமல் மழை துளிகள், அந்த விண்ணிலிருந்து பொழியக்கூடிய மழை துளிகளிலும், மழை துளிகளை காட்டிலும் நீங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவதாக பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான் 367வது பாடல்ல வரக்கூடிய அற்புதமானது ஒரு பாடல். அது மட்டும் இல்லாம, வாழச் செய்த நல்வினை அல்லது ஆழுங்காலை புனை பிரிதில்லை. நீங்கள் 3 பேருமே ஒரு இடத்துல இருக்கின்றீர்கள். நீங்கள் வாழுகின்ற காலத்தில் பல நல்ல அறச்செயல்களை செய்திருக்கின்றீர்கள். அந்த வாழச் செய்த நல்வினை அல்லது அப்படின்னு சொன்னா, நல்வினை என்பது அறம், அந்த அறச்செயலை அல்லது மற்ற செயல்களை நீங்கள் செய்யாதவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால், விண்மீன்களை கூட சொல்லாமல் மழை துளிகளை போன்று பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. அடுத்ததாக ஆலந்தூர் கிழார் என்ற புலவர் இமயமலைக்கே சென்று சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பார்த்து, பெருமானே, நீ இமயமலை சாரலின் கண் பொழிந்த, அதாவது இமயத்தை காட்டில் இமயமலை போன்று நீ நின்று நிலை பெற வேண்டும் என்று வாழ்த்தினார்கள். அதை காட்டிலும் அதற்கு மேலாக சென்று இந்த இமயமலை சாரலின் கண் பொழிந்த மழை துளிகளிலும் பல காலம் வாழ்வாயாக என்று வாழ்த்துகின்றார். இது புறநானூற்றுல 34வது பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது. யானோ தஞ்சம் பெருமை இவ்வுலகத்து சான்றோர் செய்த நன்று உண்டாயின். இந்த இடத்துல ஒரு உறுதிப்பாட்டை தருகின்றார் ஆலந்தூர் கிழார். எப்படின்னா, சான்றோர்கள் சான்றோர் செய்த நன்று உண்டாயின், சான்றோர்கள் எல்லா காலத்திலும் இருக்கின்றார்கள், நன்மைகளை மட்டும் புரிந்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்கள் நன்று உண்டாயின் இமயத்து ஈண்டு இன்குரல் பயிற்சி கொண்டல் மாமழை பொழிந்த நுண் பல் துளியினும், நுட்பமான பல துளிகளை காட்டிலும் வாழிய பலனே என்று, வாழிய பலவே என்று பாடுகின்றார். அப்படி அதாவது இந்த உலகத்தில் சான்றோர்கள் கூறிய கூற்று
அவர்கள் இருப்பது உண்மையானால், அவர்கள் செய்த நன்மைகள் உண்மையானால், நன்று உண்டாயின் நன்மைகள் பல அரசியல்கள் இருக்கின்றது என்று சொன்னால் உறுதியாகவே உரைக்கின்றேன், இமயத்திலிருந்து பொழியக்கூடிய, அதுவும் இடி மழை, அதாவது இடியோடு கூடிய இன்குரல் என்பது இந்த இடத்துல மேகமூட்டம் மட்டுமல்லாமல் அந்த இடியுடன் கூடிய அந்த ஓசையோடு வரக்கூடிய மழை, அந்த மழை பொழிகின்ற நுட்பமான பல துளிகளை காட்டிலும் நீ வாழ வேண்டும் பல ஆண்டுகள் என்று வரக்கூடிய பாடலும் கூட சிந்திக்கத்தக்கது. அது இந்த மாதிரி மழை துளிகளை காட்டிலும் நீ விண்மீன்களுடைய எண்ணிக்கையை காட்டிலும் மழை துளிகளுடைய எண்ணிக்கையை காட்டிலும் நீ பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று பாடின புலவர்கள். அடுத்ததாக கழனிகளில் விளையக்கூடிய நெல்மணிகளை காட்டிலும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகின்ற பாங்கு மிக அற்புதமாக இருக்கின்றது. பாருங்கள், நெற்களிலும் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவது மிகச் சிறந்த ஒரு முறை, இந்த வாழ்த்து முறை. மன்னன் ஒருவனை வாழ்த்து விழைந்த ஔவையார் என்ன செய்யறாருன்னா, அவனை வாழ்த்தாமல், நம்ம இந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல்லுயரும், நெல்லுயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்று வாழ்த்துகின்றார்களே, அந்த மாதிரி. ஏன்னா உயிர் வாழ்வுக்கு அடிப்படை தேவையே என்னன்னு சொன்னா நெல். அந்த நெல் இல்லைன்னா மன்னவன் நிம்மதியாக வாழ முடியாது, தன்னுடைய நாட்டு மக்கள் வாழ முடியாது. அந்த மக்கள் வாழ்ந்தால்தான் மன்னன் வாழ முடியும். சொல்லுவாங்க இல்லையா, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அது இருக்குது. ஆனாலும் கூட இந்த இடத்துல மக்கள் பொதுவா ராமாயணத்துல சொல்லுகின்ற பொழுது நாம என்ன சொல்லுவோம்னா, பொதுவா ஓமித்து சொல்லுகின்ற பொழுது மன்னன் உயிர் என்றும் மக்களை உடம்பு என்றும் சொல்வார்கள். ஆனால் அப்படி கம்பன் சொல்லியிருக்க மாட்டார். கம்பர் எப்படி சொல்லியிருப்பார் என்றால், தசரத சக்கரவர்த்தியை உடலாகவும் தன்னுடைய நாட்டு மக்களை உயிராகவும் கொண்டு பாடியிருக்கக்கூடிய பெருமை நம்முடைய ராமாயணத்துக்கு மட்டும்தான் உண்டு, கம்பருக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு முறையில் உயிர் வாழ்வுக்கு அடிப்படை தேவையாக இருப்பது நெல். நெல் இல்லை என்று சொன்னால் மன்னவன் நிம்மதியாக அரசாள முடியாது. இவற்றையெல்லாம் கருதித்தான் நெல்மணிகள் நெருக்கமாக எண்ணிக்கையற்றிருப்பது போல அதைவிட பல மடங்கு காலம் நீ வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்கள் பண்டை கால நம்முடைய முன்னோர்கள். அப்படித்தான் இங்கேயும் வாழ்த்தக்கூடிய முறை. பொறையாற்று கிழான் என்ற அந்த மன்னனை புகழுகின்ற பொழுது, நீ உன்னுடைய நெடுமனையின் கண் நின்னால் விரும்பப்பட்ட மனைவியோடு இனிது வாழ வேண்டும், நின்னுடைய நாட்டிலே காலமறிந்து மழை பொழிய வேண்டும், அதன் காரணமாக உன்னுடைய நிலங்களானவை, உன்னுடைய கழனிகளானவை, அந்த கழனிகளுக்கு இடப்படக்கூடிய வேலிக்கு 1000, அந்த நிலங்கள் வேலிக்கு 1000 கலம் விளையட்டும் என்று பாடுகின்றார். துளி பதன் அறிந்து பொழிய வேலி 1000 விளைக நின் வயலே என்று 391வது பாடல்ல பாடி அளிக்கின்றார் கல்லாடனார் என்ற புலவர். பொறையாற்று கிழானை பற்றி பாடுகின்ற பாடல் இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. ஆக உயர்ந்த விளைச்சலை பெற்று ஒரு நாடு சிறந்து அதன் காரணமா நீ சிறந்து விளங்க வேண்டும் என்று வாழ்த்திய அந்த நல்ல உள்ளத்தினை இந்த பாடல் நமக்கு எடுத்துணர்த்துகின்றது என்று பார்க்கின்றோம். சரி, அப்படி அவர் வாழ்த்தினது போன்றேதான் முடத்தாம கண்ணியார் என்ற புலவரும் கூட சோழன் கரிகார் பெருவளத்தானை வாழ்த்துகின்ற பொழுது பொருணராற்றுப்படையில் வரக்கூடிய ஒரு பாட்டு இதற்கு பொருத்தமாக எடுத்து சொல்லலாம். வேலி 1000 விளையுள் காவிரி புறக்கும் நாடு என்று பொருணராற்றுப்படையில் அவனுடைய சோழமன் கரிகார் பெருவளத்தானுடைய சோழவள நாட்டை வாழ்த்துகின்ற அந்த வாழ்த்தும் இந்த இடத்தில் நாம் நினைத்து பார்க்கத்தக்கதாக அமைந்திருக்கின்றது என்று சொல்லலாம். சரி, அடுத்து மணலினும் நின்னுடைய வாழ்நாள் அதிகமாக இருக்க வேண்டும், உன்னுடைய வாழ்நாள் அதிகரிக்கட்டும் என்ற விதத்தில் அந்த ஆற்று மணலினுடைய இயல்பினை சொல்லக்கூடிய அற்புதமானதொரு புறநானூற்று பாடல்கள் இருக்கின்றன. ஆற்றில் உள்ள நுண்ணிய மணலையும் எண்ண முடியாது யாராலும். அதுபோல எண்ணிக்கையற்ற ஆண்டுகள் வாழ்ந்திட வேண்டும் என்ற ஒரு பெரு ஆசையினால், பெரு விருப்பத்தினால், பெரு விளைவினால் தான் ஆற்று மணலினும் பல்லாண்டுகள் வாழ்ந்திட வேண்டும் என்று பண்டையோர் வாழ்த்தினார்கள், நம்முடைய முன்னோர்கள் வாழ்த்தினார்கள். எத்தனை 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சிந்தனை இருந்திருக்கின்றது நம்முடைய தமிழனுக்கு என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருவரும் பெருமிதப்பட்டுக் கொள்ள வேண்டும். சேரமான் சிக்கற்பள்ளி துஞ்சிய செல்வக்கடுங்கோ வாழியாதனை புலவர் குண்டுகன் பாலியாதனார் என்ற புலவர் அவர் பாடுகின்றார். கல்லென பொருணை மணலினும் ஆங்கண் பல்லூர் சுற்றிய கழனி எல்லாம் விளையும் நெல்லினும் பலவே. கல்லென் பொருணை என்றால் பொருணை நதி, தாமிரபரணி ஆறு. அந்த பொருணை நதி கல் என்ற ஓசையோடு பாயக்கூடிய, அந்த ஆரவாரத்தோடு பாயக்கூடிய அந்த பொருணை ஆற்றினுடைய மணலை காட்டிலும் அந்த ஆற்றினுடைய நீர்
பாயக்கூடிய கழனிகள் தோறும் விளையக்கூடிய நெல்லை காட்டிலும் நீ அதிகமாக ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று அந்த பொருணையாற்று பாய்ச்சலால் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களில் எல்லாம் கழனிகள் யாவற்றிலும் செழிப்பாக வயல்வெளிகள் காணப்படுகின்றன. அந்த வயல்கள் விளையக்கூடிய நெல்மணிகளை காட்டிலும் நீ பல்லாண்டு வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய அந்த வாழ்த்து முறைமை மிக அற்புதமானதாக இருக்கின்றது. பாருங்கள், இது 387வது பாடல் இது இடம்பெற்றிருக்கின்றது. அடுத்ததாக புறநானூற்றில் 43வது பாடல் சோழ நலங்கிள்ளி நலங்கிள்ளியினுடைய தம்பி பாடுகின்ற போது, மன்னவனே காவேரி ஆறு கொணரும் மணலினும் நீ வாழ்நாள் பலவாக நின்னுடைய வாழ்நாள் பலவாக பெருக வேண்டும், நீ நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று மாவளத்தானை தாமப்பல் கண்ணனார் என்ற புலவர் பாடுகின்றார். சிறக்க நின் ஆயுள் மிக்க வரும் இந்நீர் காவிரி எக்கரிட்ட மணலினும் பலவே. இந்த எக்கரிட்ட மணலினும் அந்த காவிரி ஆற்றினுடைய கரு மணல் இருக்கு இல்லையா, காவிரி ஆறு கொணரக்கூடிய அந்த கற்கள் எல்லாம் ஒன்றோடொன்று பொடித்து, கற்கள் எல்லாம் ஒன்றோடொன்று உராய்ந்து அதில் பொடியாக வரக்கூடிய அந்த கரு மணலை காட்டிலும், அந்த மணலுடைய எண்ணிக்கை காட்டிலும் நீ பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தக்கூடிய அந்த பாடலும் இந்த இடத்துல மணலை காட்டிலும், அந்த நுட்பமான மணலை காட்டிலும் பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய பான்மை மிக அற்புதமாக இருக்கின்றது. அடுத்ததாக புறநானூற்றில் 55வது பாடல், பாண்டியன் இளவந்திகை பள்ளி துஞ்சிய நன்மாறனை மதுரை மருதநில நாகனார் புகழுகின்ற பொழுது, மன்னனே நீ நெடுங்காலம் வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும்? திருச்செந்தூரினுடைய நெடிய முருகவேல் நிலை பெற்ற பெரிய கடற்கரையிலே பெருங்காற்று திரட்டி குவித்திருக்கக்கூடிய அந்த மணல் அதிகம் இல்லையா, அந்த கடற்கரை மணல், அந்த மணலினும் பல காலம் வாழ்வாயாக என்று பாடுகின்றார். எல்லாரும் சாதாரண ஆற்று மணல் சொல்லுவோம், இந்த இடத்துல கடற்கரையில் இருக்கக்கூடிய அந்த மணல், கடல் வந்து சேர்த்ததாகி அந்த கரையில் ஒதுக்கியதாகி அந்த மணலை காட்டிலும் நீ பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்திய பான்மை எவ்வளவு ஒரு உயர்ந்ததான ஒரு கருத்து பாருங்கள். ஞாயிற்றன்ன வெண்திரல் ஆண்மையும் திங்களன்ன தன் பெருஞ்சாயலும் வானத்தன்ன வன்மையும் மூன்றும் உடையாகி இல்லோர் கையற நீ நீடு வாழிய நெடுந்தகை தாழ்நீர் வெண்தலை புணரி அலைக்கும் செந்தில் நெடுவேள் நிலைய காமர் இயன்துறை கடுவழி தொகுப்ப ஈண்டிய வடு ஆள் எக்கர் மணலினும் பலவே என்று புகழ்ந்து பாடுகின்ற அந்த பாட்டு. அதை பாடினவர் தான் எப்படி யோசித்திருக்கிறார் பாருங்கள். மருதநில நாகனார் யோசித்திருக்கக்கூடிய, சிந்தித்திருக்கக்கூடிய இந்த சிந்தனை, உயர்ந்த சிந்தனை, ஆற்று மணலை காட்டிலும் பல ஆண்டு வாழ்க என்பதை காட்டிலும் இந்த இடத்துல திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய அந்த கடலிலிருந்து வரக்கூடிய முருகப்பெருமான் எழுந்தரில் இருக்கக்கூடியதாகி அந்த கரை திருச்செந்தூர் கடலினுடைய கடற்கரை மணலை காட்டிலும் நீ பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று வாழ்த்தியது மிக மிக அருமையானதாக இருக்கின்றதாக. ஆழமான நிறைவுடைய கடலின் மேல் உள்ள அந்த வெண்ணிற அலைகள் மோதக்கூடிய திருச்செந்தூரில் முருகக்கடவுள் நிலை பெற்றிருக்கக்கூடிய அழகிய அகன்ற துறையில் பெருங்காற்றால் திரட்டப்பட்ட அந்த கருமணலினும் நீ நீண்ட காலம் நீடூழி வாழ்க என்று வாழ்த்தியது. அதே போலத்தான் மற்றொரு புலவரும் இங்கு பாடுகின்றார் பாருங்கள். ஆற்று மணலினும் பல நாட்கள் வாழ்க என்று வேள் ஆய் அண்டிரனை துறையூர் ஓடைக்கிழார் என்ற புலவர் பாடிய பாடல் 136வது பாடல் இடம்பெற்றிருக்கின்றது. தன் புனல் வாயில் துறையூர் முன்துறை நுண் பல மணலினும் ஏத்தி உண்குவம் பெரும நீ நல்கிய வளனே. நீ கொடுத்திருக்கக்கூடிய செல்வ வளம் அவ்வளவு அதிகமான வளமிக்க செல்வத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றாய். அதை நாங்கள் மகிழ்ந்து உண்ணுகின்றோம். அதனால் நாங்கள் மகிழ்ந்து உண்ணக்கூடிய விதத்தில் கொடுத்திருக்கக்கூடிய பொருள்கள் எங்களுடைய மனத்தை நிறைவுபடுத்துகின்றது, மன நிறைவோடு உன்னையும் வாழ்த்த நினைக்கின்றது. அதனால் நுண் பல மணலினும் ஏத்தி உண்குவம் பெரும நீ நல்கிய வளனே என்று பாராட்டி, நுண்பல மணலினும் ஏத்தி என்று சொன்னால் அந்த மணலை காட்டிலும், அந்த நுட்பமான மணலை காட்டிலும் அதிகமான ஆண்டுகள் நீ வாழ வேண்டும் என்று ஏத்தி பாராட்டி விட்டு புகழ்ந்து விட்டு நாங்கள் இதை உண்ணுகின்றோம் நீ அளித்த உணவினை என்று பாடக்கூடிய பாடல் 136வது பாடலாக இடம்பெற்றிருக்கின்றது புறநானூற்றில். அடுத்ததாக எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அற்புதமான பாடல் இது. எப்பொழுதுமே போர் செய்கின்ற பொழுது எந்த ஒரு மன்னனாக இருந்தாலும் பண்டைய காலத்தில், இன்றைய காலத்தில் போர் என்று சொன்னாலே அச்சம் ஏற்படுகின்றது. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்திலேயே உயிரை பிடித்து கொண்டு வாழக்கூடிய சூழ்நிலை பல நாடுகளில் நடக்கக்கூடிய போர் முறைகளால் பார்க்கின்றோம். போர் முறைகளை பார்த்தவர்களும் சரி, அதனை அது நேரடியாக கண்டவர்கள்
கண்டவர்களும் சரி, அந்த நாட்டில் இருந்தவர்களும் அதை பல விதங்கள்ல வந்து அனுபவித்திருப்பார்கள், துயருற்றிருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இடம் கொடுக்காமல், அப்படிப்பட்ட போர் முறைக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இடம் அளிக்கவில்லை. அறச்செயலை பின்பற்றினது நம்முடைய சங்க கால போர் முறையானது அப்படி இருந்திருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், இதை வந்து பாண்டியன் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி என்ற மன்னனை பற்றி நெட்டிமையார் என்ற புலவர் பாடுகின்ற பொழுது, மன்னனே நீ எப்பொழுதுமே அறவழியில் நடக்கக்கூடியவன், அறவழி நடக்கும் குடுமியே நீ வாழ்வாயாக என்றுதான் வாழ்த்துகின்றார். எப்படின்னா, ஆவும் ஆவியர் பார்ப்பனமாக்களும், அந்த பாட்டு எல்லாருக்குமே தெரியும். நாங்கள் போரிட வருகின்றோம், பசுக்களும் பசுக்களை போன்று ஆவும் ஆவியர் பார்ப்பனமாக்களும், ஆவினை போன்று தன்மை பெற்றவர்களாகிய பார்ப்பனமாக்களும், பெண்களும், பிணியுடையோர், சிறுவர்கள் எல்லோருமே என்ன செய்யணும், உங்களுடைய பாதுகாப்பான இடங்களை தேடி சென்று விடுங்கள். நாங்கள் மிக கடிதே எங்களுடைய அம்புகளை விட போகின்றோம், மிக விரைவாக எங்களுடைய அம்புகள் எங்களுடைய வில்லிலிருந்து புறப்படும், அதனால் உங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஒரு அறச்செயலை பின்பற்றி விட்டுதான், அந்த அறச்செயலை இப்படி போர் தொடுக்க போகின்றோம் என்பதை மக்களுக்கு உணர்த்திவிட்டு அதை பறை அறைந்து அந்த செய்தியை தெரிவித்து விட்டு தான் போருக்கு சென்றிருக்கின்றார்கள். அப்படி செல்லுகின்ற அந்த மன்னனை பார்த்து, நீ இந்த பகுருளி ஆற்று மணலினும் பல ஆண்டுகள் வாழ்வாயாக என்று பாராட்டுகின்றார் நெட்டிமையார். முன்னீர் விழவின் நெடியோன் நன்னீர் பகுருளி மணலினும் பலவே என்று வரக்கூடிய கடைசி 2 அடிகள், அவனை பகுருளி ஆற்று மணலை காட்டிலும் நீ நீடோழி வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொன்ன அந்த பாட்டு வந்து அற்புதமான பாடல். ஆவும் ஆவியர் பார்ப்பனமாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நர்க்கு அருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் எம் அம்பு கடிவிடுதும் நும் அரண் சேர்மின் என என்று வரக்கூடிய அந்த பாடல் தான் இந்த கடைசி 2 அடிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி அந்த மாதிரி போர் முறையை கையாண்டவன் மன்னன் முதுகுடுமி பெருவழுதி. அவனை பார்த்து இப்படி பாராட்டுகின்றார் நெட்டிமையார். சரி, அடுத்ததாக உலோச்சனார் என்ற புலவர் பாடுகின்ற விதம் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, உலோச்சனார் என்ற புலவரோ மற்ற புலவர்கள் மாதிரி அல்லாமல் சோழன் ராஜசூயம், முன்னாலே சொன்னேன், ராஜசூயம் செய்த மன்னன் பெருநற்கிள்ளி என்ற மன்னன், அந்த மன்னனை 4 வகை படையும் நிறைந்து விளங்கி வெற்றியை விரும்பும் உன்னுடைய அந்த வெற்றியை விரும்பக்கூடிய விதத்தில், உன்னுடைய வெற்றியை நாங்கள் விரும்புகின்றோம், அப்படிப்பட்ட தலைவனே நீ நீண்ட காலம் வாழ்வாயாக என்று வாழ்த்தக்கூடிய முறைமை. இப்படி வாழ்த்தக்கூடிய, அதுதான் சொல்ற, கடலோலி கொண்ட தானை அடல்வெங் குறிசின் மன்னிய நெடிதே என்று வாழ்த்தி உள்ளது. அந்த வாழ்த்தக்கூடிய முறையில் இதுவும் ஒன்றாகும். சரி, எப்படி நாம் கடவுளுடைய திருவடிகளை வணங்குகின்றோமோ அது போன்று மன்னனுடைய, இந்த நாட்டுக்கே இறையாக திகழக்கூடிய, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொன்னார்லே, அது போல அந்த முறை செய்து காப்பாற்றக்கூடிய மன்னனாக இருந்தால் அந்த மன்னனை தன்னுடைய கடவுளாகவே நினைத்து போற்றினார்கள் மக்கள். அதனால் இறைவனுடைய தாளை வணங்குவது போன்றேதான் அந்த மன்னனையும் கடவுளருக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றி வணங்கி இருக்கின்றார்கள். அவன் தாழ் வாழ்க என்று பண்டைய புலவர்கள் வாழ்த்தி இருக்கின்றார்கள். அப்படி வாழ்த்துவது மரபாக இருந்திருக்கின்றது. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் தாளினை கோவூர் கிழார் பாடியிருக்கின்றார். அதியமான் நெடுமான் நஞ்சியினுடைய தாளினை ஔவையார் பாடியிருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். அதுல அதியமான் நெடுமான் நஞ்சி பாடினதான் வருத்தற்காலை ஆயினும் புறத்தல் வல்லன் வாழ்க அவன் தாளே என்று வரக்கூடிய தொடர். ஒரு நாட்செல்லலம் ஒரு நாட்செல்லலம் இரு நாட்செல்லலம் பலரோடு பயின்று பல நாட்கள் சென்றாலும் கூட தலைநாள் போன்ற விருப்பினன் மாதோ என்று வரக்கூடிய அவையினுடைய பாடல். ஒரு நாள் சென்றாலும் சரி, 2 நாட்கள் சென்றாலும் சரி, பலரையும் அழைத்து கொண்டு பல நாட்கள் சென்றாலும் சரி, முதல் நாளில் எப்படி நம்மை உபசரித்தானோ அதே போன்று உபசரிக்கக்கூடிய அந்த பண்புடையவனாக அதியமான் நெடுமானஞ்சி இருக்கின்றான் என்று வரக்கூடிய பாடல். அதனால் அவனிடம் சென்றால் எப்படி யானையினுடைய துதிக்கையில் வைத்த கவளம் அதனுடைய வாய்க்குள் செல்வது தப்பாதோ, அதுபோல் அவனிடமிருந்து பெறக்கூடிய பரிசிலும் நமக்கு வராமல் இருக்காது என்பதை உணர்த்தக்கூடிய அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடல்ல உன் தாழ் வாழ்க என்று சொல்லி பாடியிருப்பார். அருந்தே ஒரு நாள் செல்லலம் என்ற அந்த பாடல்ல அருந்தே மாந்த நெஞ்சம், அருந்த ஏமாந்த நெஞ்சம் வருந்த வேண்டா வாழ்க அவன் தாளை என்று பாடியிருப்பார் ஔவையார். என்ன அழகு பாருங்கள். ஔவை பெருமாட்டிக்கு இணையான ஒரு பாட்டி யாருமே இருக்க முடியாது. அவளுடைய வாழ்த்து மொழிகள் மட்டும் அவ்வை பிராட்டியை போன்றே ஒரு அறம் சார்ந்த ஒரு முதியவர் வாழ்த்தினால் எப்படி நம்முடைய உள்ளம் மகிழும், அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சியைத்தான் இந்த இடத்துல அதியமான் மகிழ்கின்றார். இப்படி ஒரு வாழ்த்து என்று சொல்லி. சரி,
சோழ நாட்டை சார்ந்த பெடுவூர் கிழார் மகன் திருஞ்சாத்தனுடைய தாள்கள் வாழ்க என்று நக்கீரர் பாடுகின்றார். ஈவோர் அரிய இவ்வுலகத்து, இந்த உலகத்துல ஈவவர்கள் அரியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட இந்த உலகத்து வாழ்வோர் வாழ அவன் தாழ் வாழியவே, அப்படி அவர்கள் வாழ்வதற்கு அவன் பொருளை வாரி வழங்கினான், அதனால் அவனுடைய தாழ் வாழிய என்று காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பிட்டங்கொற்றனுடைய தாளை வாழ்த்துவது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. இப்படி பல்வேறு விதங்கள்ல பாடினது மட்டும் இல்லாம தலைவனுடைய பசுக்களை மாடுகளை வாழ்த்தக்கூடிய முறை இருந்திருக்கின்றது. அதற்கு மாரோக்கத்து நப்பசலையார் பாடிய பாடல், அந்த மன்னனுடைய பெயர் அறியப்படவில்லை, பெயர் இல்ல, மன்னன் மட்டும்தான் அந்த புலவனுடைய பெயர் மட்டும் இடம்பெற்றிருக்கின்றது. ஒன்பொறி சேவல் எடுப்ப வேற்றெழுந்து தன்பனி உரைக்கும் புலராஞாங்கர் நுண்கோல் சிறுகிணை சிலம்ப ஒற்றி நெடுங்கடை நின்று பகடுபல வாழ்த்தி தன் புகழ் ஏத்தினன் என்று கிணையை முழக்கி அவனது தலைநகரின் நெடுவாசல் நின்று அவன் பகடுகள் பலவற்றையும் பார்த்து வாழ்த்துகின்றார் இந்த புலவர். அதே போல பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனை இடைக்குன்றூர் கிழார் பாடக்கூடிய விதம், கையிலே வில்லை பிடித்து கொண்டு தேர்லை நின்றவன் யார் அப்படின்னு பார்த்துட்டு, யாராக இருந்தாலும் அவனுடைய மாலை வாழ்க, அவள் அணிந்திருக்கக்கூடிய கண்ணி வாழ்க என்று பாடுகின்றார். நெடுந்தேர் கொடுஞ்சி பொலிய நின்றோன் யார்கொல் வாழ்க அவன் கண்ணி என்று வாழ்த்தக்கூடிய அந்த முறையை, அந்த மாலையை வாழ்த்தக்கூடிய முறையும் இருந்திருக்கின்றது, அந்த மரபும் இருந்திருக்கின்றது என்ற அந்த செய்தியும் நமக்கு கிடைக்கின்றது புறநானூற்றின் வாயிலாக. சரி, அந்த வெற்றியை வாழ்த்தக்கூடிய முறை இருந்திருக்கின்றது பண்டை காலத்தில். பண்டையோர்கள் பண்டை காலத்தில் ஒவ்வொருத்தரும் மிகச்சிறந்த வீரனாக திகழ வேண்டும், அப்படி வீரனாகத்தான் வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். அது போர்க்களத்திற்கு சென்று தான் வெற்றி வாகை சூட வேண்டும், மார்பில் புண்பட்டு இறக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த வீர விழுப்புண் பெற்று சாதலை விரும்பினது அந்த வீரர் குலம். அப்படியெல்லாம் பாடல்கள் இருக்கின்றன, படித்திருக்கின்றோம். அப்படித்தான் இந்த இடத்துல தான் வீரனாக வாழ வேண்டும் என்பதை குறிப்பிடக்கூடிய ஒரு அற்புதமானது ஒரு பாடல். பிட்டங்கொற்றனை காவிரி பூம்பட்டினத்து காரிக்கண்ணனார் பாடிய பாடல். பொருணர் குலையா நின் வலன் வாழியவே என்று அவனுடைய வெற்றியை சிறப்பித்து பாடுகின்றார். மிகச்சிறந்த வீரன், நீ அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை தேடித்தரக்கூடியவன் என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய புறநானூற்று 169வது பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அதே பிட்டங்கொற்றனை வாழ்த்து விரும்பிய வடம வண்ணக்கன் தாமோதரனார் என்ற புலவர். நிறைய புலவர்களுடைய பெயர்கள்லாம் வித்தியாசமாக இருக்கின்றன. அந்த புலவர் சொல்றார், பிட்டனுடைய வேலும் அவன் தலையாகிய கொடைமிகு கோதையும், அவன் தன் தலையில் அணிந்திருக்கக்கூடியதாகிய அவன் கோதை என்றால் மாலை, கொடைமிகு கோதையும் அவனோடு பகைத்த மன்னரும் கூட. பொதுவா பகைவர்களை வாழ்த்துவது என்பது இல்லை, பாடல்கள் இருக்காது. ஆனா இந்த இடத்துல புறநானூற்றுல யார் யாரெல்லாம் அந்த மன்னனை பகைத்தார்களோ அந்த பகைவர்களும் வாழ்க என்று வாழ்த்தக்கூடிய அந்த மரபு இருந்திருக்கின்றது நம்முடைய முன்னோர்களிடம் என்பதை 172வது பாடல் வாயிலாக நாம் அறிகின்றோம். அடுத்ததாக மாங்குடி கிழார் என்ற புலவர் பகைவனுடைய வாழ்நாள் நில்லாது பட்டு போவதாக என்று வாழ்த்தும் போது இப்புலவர் பகைவரும் வாழ்க என்று வாழ்த்துவது வியப்பாக இருக்கு. பொதுவா அந்த பகைவர்கள் ஒழியட்டும் என்று சொல்வார்கள், ஆனால் இவர் பகைவர்களும் வாழ்க என்று சொன்னது சோழன் குளமுற்று துத்துஞ்சி கிள்ளிவளவனை வாழ்த்தி பாடியது மிகச் சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த கிள்ளிவளவனை பற்றி கிள்ளிவளவன் மட்டுமல்லாமல் தன் நாட்டு வேளாண் பெருமகன் சிறுகுடி கிழான் பண்ணன் என்று சொல்லக்கூடிய அந்த பண்ணன் என்ற அவரையும் யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய என்று வாழ்த்திருக்கக்கூடிய முறை குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சான்று. யான் வாழும் நாளும், என்னுடைய வாழ்நாளை சேர்த்து நீ வாழ்ந்துக்கோன்னு சொல்லிட்டு இன்றைய காலத்துல சொல்லுவோம், என்னுடைய ஆயுட்காலத்தை சேர்த்து உனக்கு கொடுக்கின்றேன், நீ வாழ் அப்படின்னு வாழ்ந்து கொள்வாயாக என்று சொல்லி தாங்கள் நீடூழி வாழ வேண்டும், என்னுடைய ஆயுட்காலத்தையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வாழ்த்தக்கூடிய முறை இருக்கிறது இல்லையா? அந்த மாதிரி யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய என்று வாழ்த்தி உள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். இது முக்கியமா அந்த மன்னனுடைய மன நிறைவை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். சரி, பாடும் தலைவனை மட்டும் மன்னர்களை மட்டும் வாழ்த்தினது மட்டும் இல்லாம அவனுடைய பெற்றோர்களை வாழ்த்தின முறை இருக்கின்றது என்பதற்கு நீ வாழியர் நின் தந்தை தாய் வாழியர் நின் பயந்திசினோரே என்று வரக்கூடிய 137வது பாடல்ல நாஞ்சில் வள்ளுவனை ஒரு சிறை பெரியனார் என்ற புலவர் வாழ்த்துகின்ற பொழுது பாடிய பாடல். இப்படி பல்வேறு விதமான வாழ்த்துதல்களை நாம் பார்க்கின்றோம். இன்னொரு இடத்துல ஒரு கூற்று, ரொம்ப அருமையான ஒரு செய்தி.
உன்னுடைய இல்லத்தில் வாழக்கூடிய மகளிர் நின்னுடைய வாசலில் இந்த சாப்பறை நெய்தல் நெய்தல் சொல்லுவாங்க, நெய்தல் கேளன்மார் நெடுங்கடையானே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெய்தல் பறையானது கேட்காது ஒழியட்டும். ஏன்னா வாழ்த்துகின்ற முறையில வந்து நின்னுடைய இல்லத்தில் வாழக்கூடிய பெண்கள் நின்னுடைய வாசலில் அந்த சாப்பறை, இறந்து விட்டார்கள்லாம் ஒரு பறை முழங்கப்படும், அந்த பறை ஒலிப்பதை கேளாதார் ஆகுக என்று வாழ்த்துகின்ற வாழ்த்தும் கூட புதுமையானதாக இருந்திருக்கின்றது. ஆதனுங்கனை, ஆதன் முங்கன் என்ற அந்த மன்னனை கள்ளில் ஆத்திரையனார் என்ற புலவர் பாடுகின்ற பொழுது, பெருமானே நின் இல்வாழ் மகளிர் நின் வாசலில் சாப்பறை முழங்குவதை கேளாதாராகுக என்று பாடுகின்றார், என்று சொல்லுகின்றார். என்ன பாட்டு வரி பெருமை! நெய்தல் கேளன்மார் நெடுங்கடையானே என்ற 389வது பாடல் இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான பாடல். ஆக நீ மட்டும் நெடுங்காலம் வாழ்வது மட்டுமல்லாமல் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்றவர்கள் நெடுங்காலம் வாழ வேண்டும். அப்படி நெடுங்காலம் வாழ வேண்டும் என்று விரும்பி அந்த புலவர் உன்னுடைய வீட்டுல வந்து எந்த காலத்திலும் சாப்பறை கேட்கக்கூடாது என்று நினைத்திருக்கின்றார் என்றால் யோசித்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சிறந்த வாழ்த்து முறை என்பது. இப்படியெல்லாம் வாழ்த்தி அந்த மக்கள் தாங்களும் வாழ்ந்து மற்றவர்களையும் வாழச் செய்திருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறந்ததான வாழ்த்தியல் முறைமைகளைத்தான், வாழ்த்தியல் விழுமியங்களைத்தான் இதுகாரும் நம் இந்த புறநானூற்றின் வாயிலாக நாம் அறிந்து கொண்டோம். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த அது மட்டும் தங்களை நாடி வரக்கூடிய இரவலர்களுக்கு பொருளை தராமல் தர இயலவில்லை என்று சொன்னால் அந்த இரவலர்கள் அந்த மன்னனை வந்து கோபித்துக் கொள்வதோ சினம் கொள்ளவோ மாட்டார்கள். அதற்கு பதிலாக தாங்கள் வந்த அந்த நேரத்தையும் அந்த நேரத்தில் இடைப்பட்டதாகிய பறவை இனங்களையும் விலங்கினங்களையும் குறை சொல்வார்களே ஒழிய, தம்மைத்தாமே நொந்து கொள்வார்களே ஒழிய, மன்னனை எந்த காலத்தும் அவர்கள் வந்து சினத்தினால் அவனை பழிப்பது என்பதோ அவனை சாடுவது என்பதோ இல்லை என்பதை நாம் உணர்கின்றோம். அப்படி பொருள் கொடுக்காத நிலையிலும் கூட அந்த புரவலரை பழித்து கூற மாட்டார்கள் புலவர்கள். பொருள் கொடுக்காத காரணத்தினால் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருமோ அப்படின்னு பயந்துட்டு, நீங்கள் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நீண்ட நாட்கள் வாழ வேண்டும் என்று வாழ்த்துத்தான் சென்றிருக்கின்றார்கள் என்பதை புறநானூறு நமக்கு எடுத்துணர்த்துகின்றது. அப்படி வாழ்த்தக்கூடிய நல்ல இதயங்கள் பண்டையோர்களுக்கு இருந்திருக்கின்றது. அவர்கள் கற்றுக் கொடுத்தவைகளை நாமும் கடைபிடித்து நல்லிதயத்தோடு நல்லது செய்து யாவரையும் நான் உள்ளவரை நான் இடத்தில் வாழ்த்த வேண்டும். மனதிற்கு பிடிக்காதவராக இருந்தாலும் கூட அவர்களை தூற்றுதல் கூடாது. அது நம்முடைய முன்னோர்களுடைய பொறை உடைமை. அதாவது நான் இந்த நேரத்துல சொல்லுகின்றேன் தூற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு, சில நேரங்கள்ல நம்ம வந்து ஏதோ ஒரு காரணத்தினால் கோபப்பட்டிருப்போம், தூற்றி இருப்போம். இனிமேலாவது அப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நாம் உள்ளத்தில் கொள்ள வேண்டும். அப்படி தூற்றுதல் கூடாது. அது நம்முடைய முன்னால் வந்து நம்முடைய முன்னோர்கள் பொறை உடைமை சிறந்த முறையில் கடைபிடித்தார்கள். அந்த பொறை என்பது இப்பொழுது சிறிது சிறிதாக குறைந்து வருகின்றது. அந்த பொறை உடைமை எல்லோரும் பின்பற்றணும் என்று சொன்னால் எத்தகைய துயர் வந்தாலும் சரி, நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் என்ன இடர்பாடு செய்தாலும் சரி, அவற்றிலிருந்து நாம் வந்து விலகி நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை சிறந்ததான முறையில் அமைத்துக் கொள்வோமாக என்று கூறி, அத்தனை பேருக்கும் இவ்வேளையில் இந்த உரையை கேட்டு இதுகாரும் இருந்த என்னுடைய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரையும் வணங்கி மகிழ்கின்றேன். நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. அருமை அருமை அம்மா. மடை திறந்த வெள்ளம் போல் சிறப்புடன் உங்களுடைய உரை இன்றைக்கு நான் முழுமையாக கேட்டேன். மிக சிறப்பு அம்மா. இன்றைக்கு புறநானூற்றில் வணக்கம், வாழ்த்தியல் விழுமியங்கள் பற்றி சிறப்புடன் பரபரப்பாக சிறந்த அளவில் அந்தந்த இடத்திற்கு ஒரு சிறப்பான பாடல்கள் வழங்கினாங்க. சரி அம்மா, கோவிந்தம்மாள் அம்மா வந்து இதனுடைய பின்னோட்டத்தை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அம்மா. நன்றி ஐயா. இன்றைய சரஸ்வதி ஜெகதீசன் அம்மா அவர்களுடைய புறநானூற்றில் வாழ்த்தியல் விழுமியங்கள் என்ற தலைப்பு சார்ந்த உரை நம்முடைய அசோகன் ஐயா சொன்னதை போல மடை திறந்த வெள்ளம் போல புறநானூற்றையே அப்படியே முழுமையாக படித்தது போன்ற ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே பலருடைய பாடல்களை எடுத்து மிகச் சிறப்பாக உரையாற்றினார்கள். இந்த வகையிலே இந்த ஔவையாருடைய வாழ்த்து எல்லோருக்கும் தெரிந்த வாழ்த்து.
அந்த வாழ்த்து அந்த அம்மையார் கடவுளாகவே அந்த அதியமான் நெடுமான் அஞ்சியை நினைத்து வாழ்த்துகிறார். தொன்னிலை பெருமலை விடரகத்து அருமிசை கொண்ட சிறியிலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி. அதனால உண்டாகக்கூடிய பயனை எல்லாம் உன் மனசுல வச்சுக்கிட்ட, யாருக்கும் சொல்லல. சாதல் நீங்க எனக்கு கொடுத்த, எதுக்காக? தமிழ் வாழ வேண்டும். அந்த பண்டைய அரசர்கள் தமிழ் மீது கொண்டிருந்த பற்றுதலை விளக்கக்கூடியதாக இந்த கொடை விளங்குகிறது, அதியமானுடைய கொடை. அதை அம்மா சிறப்பா விளக்கினாங்க. அந்த நெல்லிக்கனி கொடுக்கும்போது அந்த அம்மா வாழ்த்துறாங்க. ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கு இந்தனையே நீல மணிமிடற்று ஒருவன் போல மண்ணுக பெருமை. நீல மணிமிடர்னு விஷம், ஆலகால விஷத்தை தன்னுடைய தொண்டையிலே அடக்கி இந்த உலகத்து மக்கள் எல்லோரும் இறந்து படாமல் அவர்களை எல்லாம் தடுத்து காத்தார் சிவபெருமான் ஊழி காலத்திலே என்று ஒரு புராண வரலாறு. அந்த வரலாற்றை எடுத்து இங்கே சொல்கிறார்கள். அவன் மக்களை நலம் காப்பதற்காக இறைவன் உலகத்தை ரட்சிப்பவன். அவன் எவ்வாறு விஷத்தை தான் உண்டு நன்மையை உலகத்துக்கு கொடுத்தானோ அதை போல நீ அந்த நெல்லிக்கனியின் நன்மையை எனக்கு கூறாமல் சாதல் நீக்கக்கூடிய அந்த அருமையான கனியை நான் உண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னாயே என்று வாழ்த்தி, அதை தொடர்ந்து அப்படியே குழந்தைகளுடைய மழலை, அது எளிதாக இருந்தாலும் தவறு பல இருந்தாலும் பெற்றோர்களுக்கு எவ்வளவு இன்பம் தருமோ அதை போல என்னுடைய தமிழ் உனக்கு இன்பம் தருகிறது. அதன் காரணமாகவே நீ இத்தகைய கொடை உடையவனாக என்னை வாழச் செய்தாய். நான் வாழும்படியாக வாழ்த்திய தந்த நீ அந்த சிவபெருமானை போல் நிலைத்து வாழ் என்று வாழ்த்துகிறார். அதை அம்மா அவர்கள் இங்கே எடுத்து கூறினார்கள். அடுத்தது மற்றொன்று, ஈன்று புறந்தறுதல் எந்தலை கடனே சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று புறநானூற்றிலே அவரவருடைய கடமை வேல் வெடித்து தருதல் கொல்லருக்கு கடனே என்று அவரவருடைய கடமைகளை கூறக்கூடிய வெள்ளி வீதியாருடைய பாட்டு ஒன்று இருக்கிறது புறநானூற்றில். அதன்படி ஈன்று புறம் தந்து தம்முடைய கடமையை ஆற்றியவர்களுக்கு அந்த மன்னன் என்ன செய்கிறான்னா, மற்றவர்கள் வள்ளுவர் சொல்வது போல அதாவது இவன் தந்தை எண்ணூற்றான் கொல்லென்னும் சொல் அவையத்து தந்தை அவையத்து முந்தி இருக்க செய்ய வேண்டும். தந்தை மகர் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருக்க செயல். அப்படி அவையத்திலே முந்தி இருக்கக்கூடிய மகன் தந்தைக்கு பதில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இவன் தந்தை எண்ணூற்றான் கொல், இவனை பெற்று எடுக்கிறதுக்கு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணியிருப்பார் அப்படின்னு பேசணும். அப்படிப்பட்ட உயர்ந்த சொல்லை தரணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு வள்ளுவர் சொல்றார். அதற்கு ஒரு எடுத்துக்காட்டை போல இந்த நாஞ்சில் வள்ளுவன் என்ற குறுநில மன்னனை ஒரு சிறை பெரியனார் என்ற ஒருத்தர் வாழ்த்துறார். புறநானூறு 137வது பாட்டுல. அதையும் அம்மா சொன்னாங்க இங்க. நீ வாழியம், நீ வாழ்கன்றதோட விட்டுல, நீ தந்தை தாய் வாழியர், உன்னை பெற்றவர்கள் வாழட்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல குழந்தையை பெற்று சமுதாயத்திற்கு கொடுக்கிறார்களே, அதுதான் ஒருத்தரும் திருமணம் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உலகத்திற்கு செய்யக்கூடிய கடமைன்னு நம்ம வள்ளுவர் கூட சொல்றாரு. மங்களம் என்ப மனைமாற்றி மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேர். நன்மக்களை பெற்று உலகத்திற்கு சான்றோர்களை வழங்குவதுதான் இல்லறத்தினுடைய கடமை. அதன்படி இங்க தந்தை தாய் வாழியர் என்பது மட்டுமல்லாமல் நின் பயந்திசினோரை, உன்னை வளர்த்தவங்க, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்கள் எல்லோரும் வாழட்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல சான்றோனை சமுதாயத்துக்கு கொடுத்தாங்களே, நீ மக்களுக்கு எல்லோருக்கும் எளிமை உணர்ந்து அவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாயே என்று வாழ்த்துகிறார். அப்புறம் இந்த இன்னொன்று, பெருஞ்சோற்று உதியன் சேரலாதன்றவன் பாண்டிய மன்னர்களுடைய இது பாண்டவர்களுக்கும் துரியோதனனுக்கும் நடந்த போர்க்காலத்துல அந்த போர் முடிகிற வரையிலும் அவங்களுக்கு உணவு கொடுத்தான் என்பது ஒரு வரலாற்று செய்தியாக இருக்கிறது, பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. அந்த அளவிற்கு அந்த போர் ஆற்றக்கூடிய பல லட்சக்கணக்கான வீரர்களுக்கு தொடர்ந்து உணவளிக்கக்கூடிய அளவிற்கு நம்மிடத்திலே உணவுப் பொருள்களும் தமிழகத்திலே அவ்வளவு
வளமும் இருந்தது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் அது இருக்கிறது. அந்த பாடலிலே அவர் அந்த புலவர் நெட்டிமையார் என்ற புலவர் அந்த பெருஞ்சோற்றூதியன் சேரலாதனை எப்படி வாழ்த்துகிறார் என்று சொன்னால், இந்த அலங்குலை புரவி ஐவரோடு சினை நிலந்தலை கொண்ட புலம்பூ தும்பை வர ஈரைம்பதின் மரம் பொருது களத்தோழியே, அவங்க இறந்து அந்த போர் முடியிற வரைக்கும் பெருந்தோற்று மிகுபதம் வரையாது கொடுத்தோய், நீ தீயின் ஒளியில், அதாவது பால் புளித்தாலும் பகல் இருண்டாலும் 4 வேத நெறிகள் மாறுபட்டு போனாலும் வேறுபாடில்லாத சிந்தனை திறமை உடையவனாக நெடுங்காலம் நிலை பெற்று நீ வாழ வேண்டும் என்று அவனை அருமையாக வாழ்த்தி இந்த வரலாற்றிலே தமிழர்களுடைய பெருமையை வாழ்த்தோட கூட சேர்த்து நெட்டிமையார் பொறித்திருக்கிறார். இவற்றையெல்லாம் நமக்கு முன்னெடுத்து காட்டி சிந்தனையை தூண்டுவதாக இன்று சரஸ்வதி அம்மையாருடைய உரை விளங்கியது. அற்புதமான உரை. இறுதியாக ஒன்றே ஒன்று மட்டும் கூறிவிட்டு நான் நிறுத்திக் கொள்கிறேன். அதாவது இந்த முகநூல் பழக்கங்களிலே ஒரு நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. என்னை பொறுத்தவரையிலே எனக்கு மிக அன்பான சகோதரர்களும் அறம் சான்ற மூத்தோர்களும் என்னை வாழ்த்தக்கூடியவர்களும் கிடைத்திருப்பது எனக்கு ஒரு மிகப்பெரிய வரம். அதுல ஒரு மூத்த பெரியவர் 93 வயது அவருக்கு. அவர் என்னிடத்திலே பேசும் பொழுதெல்லாம் முதலில் தொடங்கும் பொழுதே என்ன சொல்லி வாழ்த்தி கொண்டே தொடங்குவார் என்று சொன்னால், யான் வாழும் நாளும் கோவிந்தம்மாள் வாழிய என்று சொல்வார். அந்த தொடரைத்தான் இங்கே நம்முடைய சரஸ்வதி அம்மையார் அவர்கள் குளமுற்றத்து தூஞ்சிய கிள்ளிவளவன் தன் நாட்டு வேளாண் பெருகுடி, அதாவது அரசர்களை புலவர்கள் பாடுவது மட்டுமில்ல, அந்தந்த அரசர்கள் தங்களுடைய நாட்டிலே கொடைத்திறன் மிகுந்து நாட்டினுடைய வளத்தை பெருக்கி செல்வ செழிப்போடு வாழ்ந்த வேளாளர்களை கூட அரசர்களும் புகழ்ந்தாங்க அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டா அந்த பண்ணன் என்ற வேளாண்குடி சிற்றரசன் சிறுகுடி, அதாவது வேளாண்குடினா பெரிய ஒரு குடும்பம், செல்வ செழிப்போடு வாழ்ந்தது. வேளாளன் என்பான் விருந்திருக்க உண்ணாதான் இல்லையா? அதனால தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்தலையே தன்னுடைய கடமையாக கொண்டவர். அந்த கடமையில தவறாத அந்த பண்ணனை இந்த குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் அப்படிதான் வாழ்த்துறாரு. எப்படின்னா, யான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய அப்படின்னு சொல்லி 173வது புறப்பாடல்ல அந்த பாட்டை எடுத்து அந்த பெரியவர் சென்னையில மாதவரம் பால் பண்ணையில இருக்கிறார். அவர் எப்பவும் என்னிடத்துல அடிக்கடி மாதத்திற்கு ஒரு முறை என்னை வாழ்த்துவதற்கென்றே தொலைபேசியில எடுத்து பேசுவார். அவருடைய வாழ்த்து எனக்கு இப்படித்தான் கிடைக்கும். யான் வாழும் நாளும் கோவிந்தம்மாள் வாழிய என்று சொல்வார். நானு, அண்ணா அப்படி சொல்லாதீங்க, உங்க 93 வயசு வச்சுக்கின்னு நான் என்ன பண்ணட்டும், இப்பவே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னே அப்படின்னு சொல்லுவேன். அப்படி இல்லம்மா, ஔவையார அதியமான் வாழ்த்த நானே, அதை நினைச்சு நான் உன்னை வாழ்த்துறேம்மா, வேற சொல்லல அப்படின்னுவார். அந்த ஒரு அருமையான நட்புறவுகள், வாழ்த்துகள். அந்த வாழ்த்த நாமும் வாழ்ந்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லோரும் வாழக்கூடிய உணர்வலைகளை நாம உலகமெங்கும் பரப்புறோம். அதனால எல்லாருடைய மனமும் ஒரு யோக நிலைக்கு கட்டுப்பட்டு அந்த புறங்கூறுதல், பயனில பேசாமை, கடுஞ்சொல் பேசுதல் இவையெல்லாம் மறைந்து நல்லதொரு சமுதாயம் உருவாவதற்காகத்தான் இந்த வாழ்த்து முறை வைக்கப்பட்டு இருக்கிறது என்ற அளவிலே இன்று அம்மையாருடைய வாழ்த்துதல் பற்றிய சொற்பொழிவை கேட்ட நாம் எல்லோரும் அதை இந்த வான்வெளியிலே பறந்து அவை பலருக்கு நன்மை பயக்கும் என்ற அளவிலே அத்தகைய ஒரு நன்மையான ஒரு சொற்பொழிவை ஆற்றிய அம்மா அவர்களை வாழ்த்தி பாராட்டி இந்த வாய்ப்பினை எனக்களித்த இந்த அரங்கத்திற்கு வணக்கம் கூறி நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அம்மா. உங்களுடைய ஐயா ஜின்னா ஐயா பேச சொல்லிடலாங்க. அவங்க பேசட்டும். அவங்க அம்மா மேலும் உங்களுடைய சிறப்புரைக்கு திரும்பவும் ஒரு அதிகமான நீங்க 172 சொன்னீங்க, 173வது பாடலையும் சிறப்புடன் அருமையாக போட்டிருந்தாங்க. பின்னோட்டம் வழங்குவதற்கு அம்மாவுடைய சிறப்பு, அவர்களுடைய வாழ்த்து பற்றியும் நமக்கு எடுத்து வைத்தார்கள். அருமை அம்மா, மிக சிறப்பு. அடுத்து ஜின்னா மருத்துவர் ஐயா வாங்க, பின்னோட்டத்தை கொடுங்க.
வாருங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். மிக வளமை போல ஒரு அற்புதமான சொற்பொழிவை மகள் சரஸ்வதி அவர்களிடமிருந்து கேட்க முடிந்தது. மிக அற்புதமான சொற்பொழிவு. மிக தேடுதலோடு இத்தனை பாடல்களை உமைக்கு எடுத்து பேசியிருக்கிறார். இவ்வளவு அழகாக இந்த சொற்பொழிவை இன்னொருவரால் பேச முடியுமா என்று நான் அங்கராய்க்கும் அளவுக்கு அவருடைய சொற்பொழிவு இருந்தது என்றால் மிக இல்லை. மிக அற்புதமாக வாழ்த்துக்களை பற்றி பேசும்போது அந்த அக்கால புலவர்கள் விண்மீன்களை, மணலை, நெல்மணிகளை, மடைத்துளிகளை எல்லாம் ஒப்புமை செய்து வாழ்த்தியிருக்கிறார்கள். ஒரு வாழ்த்துக்கள் மற்றவர்கள் வாழ வைக்கும் என்று சொல்லுவார்கள். அதுபோலவே இன்றைய பேச்சிலும் என்னுடைய கோவிந்தாம்மாள் அவர்களும் தனக்கு ஒரு பெரியவர் வாழ்த்தியதை பற்றி இங்கே சொன்னார்கள். அவர் நானும் சொல்லுகிறேன், இன்னும் அவர் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று. ஏனென்றால் இவ்வாறு ஆளுமை மிக்க பெண்கள் நமது சமுதாயத்தில் வாழ வேண்டும், நீண்ட காலம் வாழ வேண்டும், இளம் தலைமுறைக்கு அவர்கள் வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்பதில் நான் விருப்பம் உடையவன். நான் ஒரு முதியவன். அவருக்கு 93 வயது, எனக்கு 83 வயது. இந்த வயதிலும் நான் எப்போதுமே என்னை காண்பவர்களை என்னிடம் புதிதாக திருமணம் செய்து வருபவர்கள் ஆசி கேட்ட நான் சொல்லுவேன், எங்களை போல் நீங்கள் வாழுங்கள் என்று நான் சொல்லுவேன். ஏனெனில் இந்த 83 வயதிலும் நான் எல்லா விதமான நன்மைகளையும் பெற்றிருக்கிறேன். எதுவும் குறைவில்லாமல் நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம், இவ்வாறு எல்லா வகையிலும் தொழில், இலக்கியத்திலே எனக்கு இருக்க மரியாதை இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நான் மிக மனநிறைவுள்ளவனாக வாழுகிறேன். மற்றவர்களை வாழ்த்தும் போது எங்களை போல் நீங்கள் வாழுங்கள் என்று நான் வாழ்த்துவது உண்டு. நான் உங்களுக்கு என்னுடைய பேரில் இருந்து அறிந்திருப்பேன். நான் ஒரு இஸ்லாமியன். எங்களுக்கு 1400 வருடங்களுக்கு முன்னர் எங்களுக்கு இடப்பட்ட ஒரு கட்டளை, ஒருவரை சந்திக்கும் போது நீங்கள் அவரை வாழ்த்துங்கள் என்று. முதலாவது அவரை கண்டால் வாழ்த்த வேண்டும். இறைவனின் சாந்தியும் சமாதானம் உன் மீது உண்டாகட்டும் என்று நாங்கள் வாழ்த்த வேண்டும். இது ஒரு கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு பேச்சு. அவரும் திருப்பி உங்களுக்கும் அதுபோல் ஆகட்டும் என்று சொல்லுவது உண்டு. அன்பானவர்களே, நான் அதிகம் பேசக்கூடாது. இருந்தாலும் கூட இந்த சொற்பொழிவு என்னை பேச வைத்து விட்டது. இருந்தாலும் நிறைய பேசலாம் என்ற ஆசையும் வருகிறது. இருந்தாலும் கூட காலத்தை அறிந்து நான் மிக சுருக்கமாக என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். மிக அற்புதமான இந்த அற்புதமான சொற்பொழிவுக்கு கோவிந்தாம்மாவுடைய தலைமை உரையும் அவருடைய பின்னூட்டமும் அழகு சேர்த்தது, அணி செய்து என்று சொல்லி எல்லோருக்கும் வாழ்த்து கூறி, ஏனெனில் எனக்கு வாழ்த்த முடியும் வயதை கொண்டு, அறிவை கொண்டு அல்ல, வயதை கொண்டு என்னால் வாழ்த்த முடியும். இங்கிருக்கும் அத்தனை பேருமே என்னில் இடையவராக இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் அனைவரும் நீண்ட நாள் தேக ஆரோக்கியத்தோடு, நீண்ட நாள் வாழ்ந்தால் மட்டும் போதாது, தேக ஆரோக்கியத்தோடு நீங்கள் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தித்து என் மகனுக்கு மீண்டும் வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஐயா, சிறப்பான ஒரு பின்னோட்டத்தை வழங்கிறீங்க. அடுத்தல என்னுடைய ஒரு ஆசிரியர் தொடர்ந்து இருக்காங்க, கணேசன் ஐயா. அவங்க இன்னைக்குதான் புதியதா வந்திருக்காங்க ஐயா. அடுத்து குழந்தைசாமி ஐயா, வாங்க உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுங்க ஐயா. வணக்கம். இந்த சீரிய அவையை வணங்கி பெருமை கொள்கிறேன். இதுவரை தலைமை உரை, சிறப்புரை, பின்னூட்டங்கள் அனைத்துமே மிகச்சிறப்பாக அறிவுக்கு விருந்தாக அமைந்திருந்தன. அண்மையில் இருந்த வேதாத்ரி மகரிஷி என்பவர், அவரை 1978 நான் நன்றாக அறிவேன். நண்பர் என்று கூட சொல்லலாம். அவ்வளவு நெருக்கமாக அவரோடு நான் இணங்கியிருந்தேன். அப்போ அவர் வாழ்க வளமுடன் என்று ஒரு தொடரை வேத வாக்கியமாக எடுத்து கொடுத்தார்கள். சில பேர் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. வாழ்க அப்படின்னா பெரியவங்க தானே, இப்போ ஐயா கூட குறிப்பிட்டாங்க வயதை பற்றி, பெரியவங்க தானே வாழ்த்தணும், அது என்ன நீங்கள் யார் வேணாலும் யாரை வேணாலும் வாழ்க வளமுடன் சொல்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க கேட்டாங்க, அதை பக்கத்தில் ஒரு தமிழ் புலவர் இருக்கிறாரு, என்ன வாழ்னா என்னப்பா அர்த்தம் அப்படின்னு கேட்டார். வாழ் சிறப்புழகரம். நான் சொன்னேன், அதுக்கு பல பொருள் உண்டு. கருத்துக்கு, அந்த சொல்லுக்கு பல பொருள், அதை கருத்துன்னு சொல்லுவோம். சூழல் பொருள் எந்த இடத்துல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேற பொருள் தருங்க. அது ஒரே பொருள் கிடையாது.
வாழ்னா உயிரோட இருங்கிறது மட்டும் பொருள் கிடையாது. நீ புகழுடையவனாக இருக்கிறாய், இந்த புகழை தக்க வைத்துக்கொள் என்பதுதான் அதனுடைய அடிப்படை பொருளாக இருக்கிறது. அப்ப உடனே ஐயா கேட்டாரு, புகழ்னா என்னங்க புலவரே அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஒருவன், ஐயாவும் குறிப்பிட்டாங்க, ஒருவன் தனக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும், உயிரினங்கள் மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலக அண்டத்துக்கும் தீமை செய்யாமல் இருக்கணும் ஒண்ணு. இதை புறநானூறு வலியுறுத்துகிறது. நன்மை செய்யணும். இப்ப நீங்க சொல்ற மாதிரி என்னால சொல்ல முடியாது, நான் செய்யற மாதிரி இன்னொருத்தர்னால அறம் செய்ய முடியாது. இது தனியால் வேறுபடும். அப்ப இந்த தொடரையெல்லாம் நாம் என்ன பண்ணணும்னா சமூக உளவியல் என்கிற ஒரு பிரிவோடு சேர்த்து பார்க்கணும். அடுத்தது பண்பாட்டு மானுடவியல் என்று கல்ச்சுரல் ஆந்த்ரோபாலஜி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க. இது கூட சேர்த்து பார்க்கணுங்க. இவையெல்லாம் என்ன செய்யுதுங்கன்னா ஆதி மனிதன், இப்ப நம்ம புராணங்கள்ல, பைபிள்ல, திருக்குறள்ல எல்லாம் சொல்றோம் இல்லைங்களா, ஆதி மனிதன், தொடக்க கால மனிதர்கள், அவர்களிடம் இந்த வாழ்த்து இருந்தது. அதைத்தான் புறநானூறு மிகச்சிறப்பாக பதிவு செய்திருக்கிறது. தொல்காப்பியம் அதற்கு அடித்தளமாக இருக்கிறது. அம்மை, சரஸ்வதி அம்மை, ஐயை, அம்மையே நான் ஐயைன்னு தான் குறிப்பிடுவேன். ஐயை மிகச்சிறப்பாக அதை எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கே உரிய நல்ல பாணியில அதற்கு பின்னூட்டம் கொடுத்த 2 சான்றோர்களும் மிகச்சிறப்பாக எடுத்து வைத்தார்கள். ஒன்னே ஒன்னு நான் சொல்றேனுங்க, ஏன் ஒருத்தரை வாழ்த்தணும்? அதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா? இருக்கிறது, அனைவருக்கும் தகுதி இருக்கிறது. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குலர். இதுக்கு என்ன அர்த்தம்னா பல அர்த்தம் இருக்கு. ஐயா சொன்ன மாதிரி நேரம் கருதி திருவிக்கா என்ன சொன்னார், இதுக்கு உள்ளொளின்னு சொன்னார். இன்சைட், உள்ளொளி. நான் என்னையே மதிப்பிட்டுக் கொள்வது. இதைத்தான் அற இலக்கியங்கள் சொல்கின்றன, புராணங்கள் சொல்கின்றன, சமய இலக்கியங்கள் சொல்கின்றன. நான் என்னை மதிப்பிட்டுக் கொள்ள வேண்டும். என்னை மதிப்பிடுகின்ற பொழுது அந்த தராசுல 2 இருக்குங்க. என்னிடம் இருக்கக்கூடிய தீமைகளும் தீய எண்ணங்களும் தகாத செயல்பாடுகளும் எனக்கு தெரியும், நல்லதும் தெரியும். இதை குறைக்கணும் அப்படின்னா இதை என்ன செய்யணுங்க? இதைத்தான் அந்த காலத்துல ஒரு வேடிக்கையா ஒன்று சொன்னாங்க. ஒருத்தங்கிட்ட ஒரு கோட்டை வரைஞ்சு, ஒரு தாள்ல ஒரு 5 சென்டிமீட்டர் கோட்டை வரைஞ்சு, இது சிறுசா பெருசான்னா அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? அவன் ஏதோ சொன்னான்னா அது நல்லா இருக்காது. அவன் என்ன செய்யணும்? இன்னொரு கோடு வரைங்க, பக்கத்துல இன்னொரு கோடு வரைங்க, அதற்கு மேல. இந்த 2ஐயும் ஒப்பிட்டு பார்த்து நான் சொல்றேன், எது சிறந்தது, எது பெரியது, எது இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறத தான் இந்த வாழ்த்துங்கிறது குறிப்பிடுகிறது. இந்த வாழ்த்து என்பது ஒருவரோடு ஒருவரை ஒப்பிடுவது தேவையில்லை, இவருடைய சிறப்பு என்ன. இப்ப இன்னொன்னுங்க, இந்த வாழ்த்து என்பது இந்த 6 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு முனைவர் பட்டத்துக்கு 2 பேர் புறநானூற்று பொருண்மையியல் பற்றி ஆராய்ச்சி செஞ்சாங்க. இந்த வாழ்த்தியல் யாருக்கு, யாரு, எதுக்காகவெல்லாம் சொல்லப்பட்டது என்று நாங்கள் பெரிய பட்டியலிட்டோம். ஐயை அதுல சிலவற்றை சிறப்பாக சொன்னார்கள், பாராட்டுகள். அதுல பாத்தீங்கன்னா போர் அறம், அந்த போர் அறம் நீங்க நல்லா சொன்னீங்க, 9வது பாட்டு போர் அறம். அந்த போர் அறத்தை கடைபிடிக்கின்ற நீ பகுருளி ஆற்றும் மணலினும் பல ஆண்டுகள் வாழ்க என்பது ஒரு வாழ்த்து. இது மாதிரி ஒவ்வொன்றையும் வைக்கலாம். நேரம் கருதி ஒன்னா மட்டும் கொஞ்சம் சொல்றேங்க. சிறப்பா நீங்க சொன்னீங்க. பகுருளி என்கிற சொல்லுக்குங்க மிகப்பெரிய புவியியல் கருத்து அதில் அடங்கியிருக்கிறது. புவியியல் கருத்து, நீரியல் கருத்து அடங்கியிருக்கிறது. பெரும் மழை எப்படி வந்ததுங்க? சிறு துளி பெருவெள்ளம். பாருங்க, நம்ம கிராம மக்கள் எப்படி சொல்றாங்க, சிறு துளி, சின்ன சின்னதுன்னா தனித்தனி, சிறுனா இங்க வந்து சிறுசுன்னு அர்த்தம், தனித்தனி தனித்தனி துளிகள் சேர்ந்து ஒரு வெள்ளமாக. அதனாலதான் மலையாளத்துல தண்ணியே வெள்ளம்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு? இதை எப்படி அந்த காலத்துல சொல்லியிருக்காரு பாருங்க, இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி. பல் துளி, இப்ப அகிரிணைங்கிற மாதிரி இந்த சொல் ஆக்கம். பல் துளி, ஒரு துளி, அந்த துளி பல சேர்ந்தது, பல இணைந்து, கூட்டாக இணைந்து. இதை ஒரு வேதியியல் கண்ணோட்டத்துல நான் பார்க்கணும். வேதியியல் கண்ணோட்டத்துல பார்க்கிற போது அப்ப பகுருளி, அந்த பகுருளிக்கு என்ன ஒரு தனி, இந்த வாழ்த்தியல் இருக்கிற ஒவ்வொரு சொல்லும் ரொம்ப பொறுமை நுணுக்க முடியாதுங்க. அதுக்காக நான் இதை சொல்றேன். ஒரு துளி, அது மலையில் இருக்கக்கூடிய பாறையை கரைக்க முடியாது.
என்ன செய்யணும்? பல துளிகள் சேரணும். பல துளிகள் சேருகின்ற பொழுது இதை இயற்பியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணும். கைனட்டிக் எனர்ஜியில அதுக்கு ஒரு விசை வேகம் வருகிறது. அந்த விசை வேகமானது கடுமையான பாறையை கூட, பாறைங்க நிலத்தில் இருக்கிற பாறையை விட நம்ம புவியியல்ல படிச்சிருக்கிறோம். மலை மேல இருக்கிற பாறை ரொம்ப கடினமானது, வலிமையானது. ஆக இவங்க இந்த தண்ணி என்ன செய்து பாருங்க, துளி பல துளி வெள்ளமாக மாறி அந்த வெள்ளம் பாய்ந்து அந்த மலையை சிறு சிறு துகள்களாக மாற்றுகிறது. அதனாலதான் இன்னைக்கு கூட கட்டுமான பணியில சொல்லுவாங்க, கடல் மணலை போட்டுறாதீங்க. எங்க புதுச்சேரியில அது ஒரு சிக்கல். கடல் மணலை போட்டு கட்டிடாதீப்பா, எல்லாம் பொறிஞ்சு போயிடும். ஆத்து மணலை போட்டு கட்டு. அப்ப ஆத்து மணல்ங்கிறது என்னன்னா, ஒரு பெரிய மலையினுடைய ஒரு சிறு பகுதி மணல். பெரிய மலையிலிருந்து அந்த காற்றும், சில நேரங்களில் காற்றும், பல நேரங்களில் இந்த வெள்ளம் பாய்ந்து வருகின்ற இந்த வெள்ளம், அதுதான் மணல். அப்ப அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு துளி, பல துளி வெள்ளம், அந்த வெள்ளம் அந்த மலையில் இருக்கக்கூடிய பாறையை எல்லாம் அரித்து அதையெல்லாம் சிறு சிறு துகள்களாக்கி நமக்கு மணலாக கொண்டு வருகிறது. இது ஏன் இங்க சொன்னாருங்க? இது எதுக்கு இங்க இந்த உவமை, இந்த எடுத்துக்காட்டு இங்க எதுக்கு இந்த பாட்டுல? நீ நல்லா இருன்னு சொல்லணும், அவ்வளவுதானே. நீ புகழோடு இருக்கிறாய், அந்த புகழை தக்க வைத்துக் கொள் என்று சொல்லணும், அவ்வளவுதாங்க. இதுலதான் இருக்குது பாருங்க ஒரு சின்ன செயல் கூட, பெரிய செயல் கிடையாது. இத பாரதியார், பெருங்கவிஞர் பாரதியார் புதுச்சேரியில் இருக்கும்போது ஒரு அருமையான நிதி மிகுந்தவர் நிதிக்கு வைத்தாரீர். ஒரு இடத்துல ஒரு நன்மை நடக்கிறது என்று சொன்னால் அவர் கடைசியா முடிப்பாரு, எதுவும் இல்லவர் நற்சொல் அருளீர். அப்ப நீங்க பெரிய கொடை கொடுத்தா தான் நீங்க வள்ளல் அர்த்தம்ல, நல்ல ஊக்கமான வாழ்த்தினாலும் நீங்கள் வள்ளல் தான். ஆகவே அனைவரும் வள்ளல். நாம் வாழ்த்துவோம், வளர்வோம். சிறப்பான உரை, பாராட்டுகள். நன்றி, வணக்கம். ஐயா, அருமையாக வாழ்க வளமுடன் என்பதற்கு ஒரு அருமையான கருத்தும் நான் இதுவரை அது தெரிந்து கொள்ளவில்லை. அருமையாக சொல்லியிருந்தார்கள். பகுளி ஆட்டு பற்றி அம்மா சொல்லியிருந்தாங்க. அதற்கான விளக்கமும் சிறப்பாக கொடுத்திருந்தீர்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு. அடுத்ததாக வினை தீர்த்தான் ஐயா, வாங்க வந்து உங்களுடைய பின்னோட்டத்தை வழங்கவும் ஐயா. நன்றி ஐயா. இன்றைக்கு எல்லாருடைய உரையை ரொம்ப சிறப்பு. எல்லா பின்னூட்டங்களும் ஒரு சிறப்பு உரை மாதிரியே அமைஞ்சிருந்துச்சு. அவர்களை எல்லாம் வணங்குறேன். அடுத்து இன்றைக்கு சிறப்புரையாளர் எத்தனை இடங்கள் சொன்னாருன்னு எனக்கு தெரியல, ரொம்ப அழகு. நம்ம கேள்விப்பட்ட எல்லா வாழ்த்துக்களையும் சொன்னாரு. அதற்கு மேலும் ரொம்ப அருமையாக இருந்தது. திருச்செந்தூர் மலை, மணல், பல ரொம்ப சிறப்பு. நான் வாழும் நாளும் பண்ணன் வாழிய, இதுதான் வாழ்த்துக்கள் எல்லாம் மிகச்சிறந்தா இருக்குனாங்க. அத நமது பெரியவர் தனக்கு கிடைத்த வாழ்த்தோட சொன்னார். நிறைய பேர் வாழ்த்துறதுக்கு வயசு இல்லைங்கிறான். வயசு வேண்டாமா, மனசு வேணுமா? நாம் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு சொன்னவள், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டதுன்றோள் மணிவண்ணனுக்கு சொன்னவங்களா? அதனால மனசோட சொல்லணுங்கிறாங்க. உயிர்களெல்லாம் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உள்ளிருந்து வாழ்த்துவது யாருடைய குரல் உங்களுக்கு தெரியும். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லணும். வாழ்த்துங்கிறதுக்கு அது இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லும். அந்த மாதிரி ஒரு மிகச்சிறப்பான இன்றைய உரையே பட்டியலிடணும்னு நினைச்சுக்கிட்டேன்னா, அவர்கள் சொன்ன வாழ்த்துக்களை முழுவதும் நான் பேரறிவாளர் திருமதி சரஸ்வதி அவர்களை போற்றுகிறேன். அதே போல அதற்கு இணையாக உரை வழங்கிய நமது தலைவர் அவர்களையும் மற்ற இதுல இருக்கிற ஒவ்வொருவரையும் வணங்கி நிறைவேறேன். மகிழ்ச்சி. நன்றி. நன்றி ஐயா, அருமை. அம்மா, இன்றைக்கு செல்வன் தோழர் எங்க இருக்காங்க? வாங்க 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 வாங்க. முதல்ல அம்மா இந்த தலைப்பை எடுத்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்.
ஏன்னா இப்படி ஒரு தலைப்பை எடுத்ததே ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே நான் எதிர்பார்க்கல. எனக்கு உண்மையிலேயே புறநானூற்றுக்குள்ள என்ன இருக்குன்னே தெரியாது. ஏன்னா நான் வந்து மற்ற திருக்குறள், கம்பராமாயணம் இப்படி மற்ற நூல்கள் எல்லாம் தான் நான் நிறைய கேட்டிருக்கோம். நம்ம தளத்தில இந்த மாதிரிலாம் கேட்டிருக்கோம். ஆனா புறநானூற்றுக்குள்ள என்ன இருக்குங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. ஆனா அது ஏன்னா இதுலலாம் நிறைய வாழ்த்து பாடல்கள். பெரும்பாலும் பேச்சாளர்கள்லாம் இந்த தலைப்பை எடுக்க மாட்டாங்க. சின்ன ஐயா சொன்ன மாதிரி இந்த தலைப்ப வந்து சரஸ்வதி அம்மாவோட இன்னும் சிறப்பா யாராவது பேசுவாங்கன்னா, உண்மையிலே எனக்கு ஏன்னா அவ்ளோ பாடல்கள வந்து எங்கெங்கெல்லாம் வாழ்த்துகள் இருக்கோ, எல்லா வாழ்த்துக்களையும் எடுத்து எனக்கே கேட்க ஆச்சரியமா இருந்தது. எப்படின்னா, அம் அறநூல்கள தான் எல்லாம் எடுத்து பேசுவாங்க. ஏன்னா, அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். அறநூல்கள் பொது மக்களுக்கானது. வாழ்த்து பாடல்கள்ங்கிறது ஒவ்வொரு புலவர்களும் தனக்கு தேவைக்காக பாடி பரிசுகள் வாங்கின பாடல்கள் அப்படிதான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் எங்க இருக்கும்? எங்க இப்ப எல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புலவர்கள் வந்து மன்னர்களை புகழ்ந்து பாடி பரிசுகள் வாங்கிட்டு போவாங்க. ஆனா அதெல்லாம் இந்த இந்த புறநானூற்றுல இருக்குங்கிறதே எனக்கு தெரியவே தெரியாது. அன்னைக்கு அம்மா எடுத்து பேசும்போது தான், ஓ! இந்த இதுக்குள்ள இவ்ளோ இதெல்லாம் இருக்கா? எனக்கு யாருமே எடுத்து பேசுனது இல்ல. ஏன்னா எல்லா திருக்குறளும், மகாபாரதமும், கம்பராமாயணம் இந்த மாதிரி இதில தான் எடுத்து பேசுறாங்க. ஆனா உண்மையிலேயே எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புதுசா இன்னைக்கு நிறைய விஷயங்கள். ஏன்னா நிறைய மன்னர்களுடைய பேரு, நிறைய புலவர்களுடைய பேரு, அ திருச்செந்தூர் முருகன் கோயில் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்க இருந்திருக்கக்கூடிய ஒரு செய்திய கூட நீங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. இப்படி நெறைய புதுசு புதுசா அன்னைக்கு அம்மா பேசின எல்லாமே எல்லா செய்திகளும் எனக்கு அவ்வளவு புதுசா இருந்தது. அ ரொம்ப சிறப்பு. உண்மையிலேயே எனக்கு அந்த பகுதிய முழுக்க ஒரு 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 எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைச்ச மாரி இருந்தது. இல்லன்னா அந்த பகுதி எனக்கு இன்னும் சுத்தமா தெரியாம தான் இருந்திருக்கும். ஏன்னா நானும் பள்ளிகள் படிக்கும்போதெல்லாம் இதெல்லாம் படிக்கவே இல்ல. யாரும் மேடைகள்ல கேட்கும் பேசியும் நான் கேட்கல. இன்னைக்கு ஒரு அருமையா இருந்ததும்மா. நீங்க வந்து திருக்குறள், கம்பராமாயணம் எல்லாம் பேசுவீங்க. ஆனா இன்னைக்கு இந்த பகுதிய நீங்க எடுத்து பேசுனதுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். ஏன்னா நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன்ல. ரொம்ப சிறப்பா இருந்தது. அருமையான பகுதி. இந்த தளத்த நான் உருவாக்குனதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா இருக்கு. தினமும் ஒவ்வொரு இன்னைக்கு பின்னூட்டம் கொடுத்தவங்க என்னன்னா, இன்னைக்கு பேசினதுக்கு அப்புறம் பின்னூட்டம் கொடுத்தவங்க ஜினாயில இருந்து கோவிந்தமலம்மால இருந்து எல்லாருமே அதுக்கு பின்னாடி பேசுறவங்க எல்லாருமே அது மேலும் 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 அதுக்கு மெருகூட்டுற மாதிரி இன்னும் நிறைய அது வந்து செய்திகளா வந்துகிட்டு இருந்தது. ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. அருமை அருமை அருமை. உண்மையிலே நன்றி நன்றி. அருமை 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 செல்வன். நானும் இன்னைக்கு நிறைய குறிப்பு எடுத்து வச்சிருக்கேன். ஆனாலும் இன்னைக்கு இத தளத்துல இத வந்து நான் யூடியூப் காணொலியா மாத்த போறேன். இப்போ ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன் அம்மா. செல்வன் அதான் கேட்டுக்கலாம். சரியா? நான் நிறைய இப்ப வரப்புயர, நீர் உயரம் இதெல்லாம் சொன்னாங்க. கடைசியில அதாவது எதிரிகளையும் வாழ்த்துறாங்க. இந்த வாழ்த்துல வந்து எவ்வளவோ வாழ்த்துனா நம்முடைய சுற்றார், இல்லம், அதான் திருச்செந்தூர் கடற்கரை, மற்றபடியும் என்ன ஒரு இந்த மணல், காவிரி ஆற்று மணல், இப்படிலாம் பல இதாக கொடுத்துருந்தாங்க. அருமை அம்மா, அருமையான உரை இன்னைக்கு. இன்னைக்கு 54வது நாளில் இன்றைய நாளில் சிறப்பாக இணைந்து இந்த முத்தமிழ் சங்கத்தில் பங்கேற்று சிறந்த பின்னோட்டம் வழங்கியவர்களும் அம்மா தலைமை உரையாற்றியவர்களும் அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நன்றி. சரி அம்மா. இன்னைக்கு அறிவன் ஐயா சொன்னாங்களா? இல்ல அறிவன் ஐயா பேசலீங்கய்யா. ஆமா அறிவன் ஐயா வாங்கலாம். அறிவன் ஐயா விட்டுட்டோம். இன்னைக்கு நேரமா ஆயிடுச்சாரு ஐயா, கொஞ்சம் பாசா சொல்லுங்க. சரி குரல் கேட்குதா ஐயா? தெளிவா? ஆமா கேக்குது ஐயா, கேக்குதுங்க. குரல் கேட்குதா ஐயா? ஆமா கேக்குது. குரல் கேட்குதுங்களா ஐயா? கேக்குது, பேசுங்க. ஏற்கனவே தெரிந்த செய்திகளையும் அதே போன்று புதிய பல செய்திகளையும் மன்னர்களை பற்றியும், குறுநில மன்னர்களை பற்றியும், சிற்றரசர்கள் பற்றியும், அவர்களை பாடிய புலவர்களை பற்றியும் மிக தெளிவாக அழகாக அம்மையார் அவர்கள் எடுத்து எண்ணினார். அவ்வகையிலே பார்ப்பது நெல்லிக்காயை பற்றி சொன்னார்கள். நெல்லிக்காய் என்றால் அது தெரியாதவர் யாருமே இருக்க முடியாது. அந்த அளவிலே அந்த மூன்று பெயர்களும் நம்முடைய மனதிலே தங்கியது. அது சொல்லப்படக்கூடிய காரணமும் சாகா வரம் பெற்றது, உயிர் காக்கக்கூடியது, நீண்ட நாள் வாழக்கூடியது என்று சொல்லுவோம். அது அவர்களிடம் மட்டுமே இருவரிடமும் கை மாறியது. நம்மிடத்தில் இருக்கின்றது. நாம்
நமக்கும் அத்தனை பெருமக்களை வாழ்த்தி வணங்கி அவை வணங்கி கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. பின்னூட்டம் வழங்கிய அன்பர்கள் அத்தனை பேருக்கும் நன்றி கூறி அமைகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. மிகச் சிறப்பு. ஆளுமைகள் அத்தனை பேருக்கும் அன்பான நன்றி அறிதலை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மாலை முடிப்போம். சரி, இது சார்ந்த ஸ்கிரீன் ரெக்கார்டர் கொடுத்துருக்கம்மா, கொடுக்குறேன் குயிக்கா. சரிங்களாம்மா? ஓகேம்மா, ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைய நாளை சந்திப்போம். நிகழ்ச்சியை தொடர்ந்து நிறைவு செய்வோமா? ஆமா சரி ஆமா. சரி சரிப்பா, எல்லாருக்கும் வணக்கம்.